ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தில் மீண்டும் ஒரு முறை எங்கள் கர்மேல்புரத்து ஊழியத்தின் சார்பில் எங்கள் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட நான் ஆண்டுடைய சமூகத்தில் அமர்ந்து, ஆண்டவரே இந்த நாளில் உங்களுடைய பிள்ளைகளுக்காக நான் என்ன வார்த்தை பேச வேண்டும் என்று ஜெபித்த போது கர்த்தர் என்னோடு கூட பேசின ஒரு வார்த்தை. நான் அதுக்காக இரவெல்லாம் நைட் ஜெபம் பண்ணிட்டே இருந்தோம். அப்போ என் மருமகிட்ட நான் சொன்னேன், நான் என்ன வார்த்தை பேச போறேன் அப்படிங்கிறத அவட்ட நான் சொன்னேன். சொல்லிட்டு யார் மூலையாவது அந்த வார்த்தையை உறுதிப்படுத்தணும் அப்படின்னு மனசில் நான் ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன். பாருங்க, கரெக்டா அருமையான அலெக்ஸ் பிரதர் அந்த வார்த்தையே சொல்லிட்டாங்க. நான் உனக்கு முன்பாக போய் கோணலானவைகளை செவையாக்குவேன், வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தின் பொக்கிஷங்களை ஒளிப்பிடத்தின் புதையல்களை உனக்கு தருவேன். கர்த்தர் நமக்கு முன்பாக போய் நம்முடைய கோணலை செவையாக்குவார். அந்த வசனத்தை தியானிக்கணும்னா ஒரு நிமிஷம் ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான அந்த வேலைக்காக நன்றி செலுத்துறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த நாளின் அப்பா உடைய வார்த்தைக்காக ஆண்டவரே உடைய சமூகத்தில் காத்திருந்தவர் நீ பேசுற இந்த வார்த்தை அருமையான பிள்ளைகளுடையதாய் மாறுவதாகப்பா. என்னுடைய பலன் அல்ல, என்னுடைய பராக்கரம் அல்ல சாமி, இந்த செய்தியின் வேலையில வானம் திறக்கப்படுவதாக. வல்லமையின் ஆவியானவர் தம்முடைய பலத்த மகிமைய ஆண்டவரே இந்த கூடாரத்துக்கு நீர் ஊற்றுவீராகப்பா. வார்த்தையாகிய வல்லமை ஒவ்வொருடைய இருதயத்தையும் அது ஊடுருவி பாய்வதாகப்பா. உடைய வார்த்தை வெறுமையாய் திரும்பாதையா, அது விரும்பினதை காரியம் ஆகும்படி வாய்க்கும் என்று வேதத்தில் வாசிக்கிறையா. ஆண்டவரே உடைய வல்லமை வெளிப்படுவதாகப்பா. என்னை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே இந்த கூடாரத்தை உம்முடைய ஆளுகைக்குள் வைத்துக் கொள்வீராக. ஆண்டவரே என்னுடைய வாயை கர்த்தர் உம்முடைய ஆளுகைக்குள் வைத்துக் கொள்வீராகப்பா. ஆண்டவரே உம்முடைய கிருபைப்பா. ஆவியானவரே உம்முடைய கிருபைப்பா. ஆவியானவரே உம்முடைய கிருபைப்பா. நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போயிருமையா. நிறைவான ஆவியானவர், நிறைவான ஆவியானவர் அப்பா, இது பெத்தேலையா பெனியேலையா நீர் வாசம் பண்ணுகிற இடமையா. எங்களை நிரப்பி நீர் ஆசீர்வதிப்பீராக. உடைய வார்த்தை கொண்டு பிள்ளைகளோடு கூட பேசுவீராக. உடைய நாமத்தை நீங்க மகிமைப்படுத்தும் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3-4 வசனங்களை நான் மீண்டும் வாசிக்கிறேன். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்குவேன், உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்திருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். அருமையான ஒரு வாக்கு தத்தம். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்குவேன். ஒருவேளை இந்த கூடைக்கு வந்திருக்க நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை கோணலான ஒரு அனுபவத்தோடு கூட நம்ம பல விதத்தில் முயற்சி பண்ணியும் கூட அதை சுதந்திரிக்க முடியாதபடி ஏக்கத்தோடு இந்த இடத்துல நம்ம வந்திருக்கலாம். வாழ்க்கையில நேரான பாதையில் நடத்தும்படியாய் பரிசுத்தாவினர் இந்த உலகத்துக்கு கடந்து வந்தார். பாருங்க, எல்லாத்தையும் நேர்த்தியும் கிரமமாய் செய்கிற தேவன், ஒழுங்கும் கிரமமாய் செய்கிற தேவன். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில கோணலான ஒன்றை கர்த்தர் அனுமதிக்கிற தேவனே அல்ல. ஆனால் இன்னைக்கு பொல்லாத பிசாசானவன் நம்ம குடும்பங்களை கோணலான பாதையில் நடத்தி சமாதானத்தை கெடுத்து சந்தோஷத்தை கெடுத்து நம்முடைய இருளின் பாதையில் இருக்க வைக்கிறான். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நம் மத்தியில் அவர் கடந்து வந்திருக்கிறார். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்குவேன். இன்னைக்கு வந்திருக்க நீங்க யாரா இருந்தாலும் இன்னைக்கு உங்களுக்கு முன்பாக கர்த்தர் கடந்து போக போகிறார். உங்கள் கோணல் எல்லாம் செவையாக மாறும். இந்த அருமையான வாக்குத்தத்தை குறித்து வாசிப்போமானால் இது கோரஸை குறித்து எழுதப்பட்ட வாக்குத்தத்தம். வேதத்தில் நாம் பார்ப்போமானால் 10க்கு மேற்பட்ட நபர்களை கர்த்தர் தாயின் கருவில் இருக்கும்போதே பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு நான் ஒன்றை சொல்ல முடியும். இங்க வந்திருக்க நாம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறார். ஒருவேளை பழைய ஏற்பாட்டு காலம் முதல் புதிய ஏற்பாடு காலம் வரை பார்த்தோமானால் 10 நபரை குறித்து முன்பதாகவே இயேசு முதற்கொண்டு பிறப்பதற்கு முன்பாகவே அவர் பெயர் எழுதப்பட்டிருந்தது. அதே போலதான் இந்த கோரேசின் பெயரும் பிறப்பதற்கு முன்பாகவே அது வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவேளை வேத வல்லுநர்களின் கருத்தின்படி அகாஸ்வாரி ராஜாவுக்கும் எஸ்தர் ராஜாத்திக்கும் மகனாக பிறந்தவன் கோரேஸ் என்று சொல்லி வேத வல்லுநர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஒருவேளை இந்த கோரேசை கர்த்தர் கருவில் இருக்கும் போதே முன்கூர்த்தார். எதற்கு தெரியுமா? கோணலானவைகளை செவையாக்க. ஒரு நாள்ல இஸ்ரவேல் ஜனங்கள் பாவத்திலையும் அக்கிரமத்திலையும் விழுந்து கிடந்த போது கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசியாக எரேமியாவை கொண்டு எச்சரித்தார். எத்தனையோ முறை நீங்கள் செய்வது தவறு என்று சொல்லி அந்த தீர்க்கதரிசியை கொண்டு பேசினார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களோ அந்த வார்த்தை அள்ள தட்டின போது கர்த்தர் பாபிலோனுக்கு அடிமையாக விற்று போட்டார். 70 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனிலே அடிமையா இருந்தார்கள். ஆனால் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்காக அவர் வைராக்கியம் கொள்கிற தேவன், அப்படியே அடிமைத்தனத்தில் விட்டு விடுகிற தேவன் அல்ல. மீண்டுமா இந்த ஜனங்களை எருசலேமுக்கு கொண்டு வர வேண்டும்
வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தோடு அந்த ஜனங்களை அழைத்து வரவும் அந்த ஜனங்களுக்கான ஆலயத்தை கட்டவும் கர்த்தருக்கு ஒரு நபர் தேவைப்பட்ட பொழுது 150 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அந்த கோரேஸ் என்ற மனிதனை கர்த்தர் முன்குறித்து அவரை தெரிந்து கொண்டு அவரை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்தார். ஒருவேளை கடினமான ஒரு சூழ்நிலை, பாபிலோன் அரசு அந்த நாட்கள் நேபுகாத் நேச்சாரின் காலத்திலே உலக புகழ்பெற்ற ஒரு அரசா இருந்தது. நீங்க அந்த பாபிலோன் சாம்ராஜ்யத்தை குறித்து பார்ப்பீங்களானா அந்த பாபிலோனை சுற்றி 2 மகா உயரமான கோபுரங்கள் கட்டப்பட்டிருந்தது. அது ராஜா இருந்த அரண்மனையை சுற்றிலும் நிறைய காவல் கோபுரங்கள் கட்டப்பட்டிருந்தது. நிறைய அகழிகள் இருந்துச்சு பாருங்க. எந்த ஒரு எதிரியும் அந்த பாபிலோன் மாகாணத்துக்குள் நுழைய முடியாது. அவ்வளவு பாதுகாக்கப்பட்ட ஒரு நகரம். ஆனால் இந்த பாதுகாக்கப்பட்ட அந்த நகரத்துக்குள்ள கர்த்தர் தம்முடைய மகனை கொண்டு போய் அந்த ஜனங்களை மீட்டெடுத்து எங்கு எல்லா பொருள்களையும் எருசலேம் தேவாலயத்திலிருந்து அள்ளி கொண்டு போய் அந்த பாபிலோன் தேவர் கோவில்கள் இருந்ததோ அந்த பாத்திரத்தை எல்லாம் மீண்டும் எடுத்து கொண்டு வர வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாய் இருந்தபடினால் மீண்டுமாய் அந்த எல்லாவற்றை கொண்டு வருவதற்காக கர்த்தர் கோரேஸ் ராஜாவை நியமித்தார். இந்த அருமையான வேத பகுதியை நம்ம வாசித்தோம்னா நமக்கு இது ஒரு பெரிய ஆச்சரியமான ஒன்றை கொடுக்கும். ஒருவேளை எனக்கு வந்திருக்க நீங்களும் கூட நம்பிக்கையற்ற நிலையில, தைரியம் இல்லாத நிலையில இனி என்னுடைய வாழ்க்கை செழிப்பாகுமா என்று சொல்லி ஏக்கத்தோடு நீங்க வந்திருக்கலாம். கர்த்தர் செயல்படுகிற விதம் அது அனாதி சிநேகம் தான் பாருங்க. அவர் நம்ம நேசிக்கிற விதமே அது அற்புதம், அது அடையாளம் பாருங்க. இந்த இவ்வளவு கடினமான சூழ்நிலையில ஒரே ஒரு நாள் ராத்திரியில கர்த்தர் பாபிலோன் ராஜ்யத்தை இல்லாமல் செய்து விட்டார். இன்றைக்கும் கூட வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை எதுவானால் இருக்கலாம், அவருக்கு ஒரு நாள் போதும், ஒரு ராத்திரி போதும், ஒரு நிமிடம் போதும், எல்லாவற்றையும் இல்லாமல் செய்வார். நாம் யாவருக்கும் அறிந்திருக்கிறபடி அந்த பட்டணத்தை அவ்வளவு பாதுகாக்கப்பட்ட பட்டணத்துல லேசா உள்ள போக முடியாது. ஆனா ஆண்டவர் சொன்னார், ஏன் தெரியுமா? கோரேஸ் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனிதன், அவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனிதனா இருந்தபடினால், அவன் மேல் ஒரு தேவ திட்டம் இருந்தபடினால் கர்த்தர் அவனுக்காகவே செயல்பட ஆரம்பித்தார். வெண்கல கதைகளை உடைத்து, இருப்பு தாழ்பால்களை முறித்து, ஒளிப்பிடத்தின் புதையல்களை, அந்தகாரத்தின் பொக்கிஷங்களை எப்படி கொடுத்தார் என்று சொல்லி நாம் வாசித்தோம்னால் அது ஒரு பெரிய ஆச்சரியம் பாருங்க. ஒரு நாள் ராத்திரியில பெல்தாசார் நல்ல குடித்து வெறித்து அந்த தேவாலயத்திலிருந்து கொண்டு வந்த எல்லா பாத்திரத்தையும் கொண்டு வந்து அந்த பாத்திரத்திலே ஊற்றி தன்னுடைய களியாட்டுகளை நிறைவேற்றி கொண்டிருந்த போது கர்த்தருடைய உக்கிர கோபம் அந்த பாபிலோன் தேசத்தின் மேல் விழுந்தது பாருங்க. அந்த சவுத்துல ஒரு வார்த்தை எழுதப்பட்டது, மேனே மேனே தெக்கேல் உப்பார்சீன். அந்த வார்த்தையை அது என்னன்னு தெரியாதபடி அவர் கலங்கினார் பாருங்க. அவருடைய இருதயம் பயப்பட்டுச்சு. ஒருவேளை என்னன்னு தெரியாது, பயப்படணும்னு தேவையில்லை, ஆனால் கர்த்தரால் உண்டான ஒரு பயங்கரம் பாருங்க. அன்றைக்கு ராத்திரியே பெல்தாசார் ராஜ்யம் முடிவு கட்டப்பட்டுருச்சு. நல்லா குடிச்சு வெறிச்சு போட்டதுனால கதவுகள் எல்லாம் திறந்து வைக்கப்பட்டு அந்த வெண்கல கதவு தான் மூடி வைக்கல பாருங்க. பெல்தாசாருக்கு அந்த குடி வெறியில அவனோடு கூட இருந்தவங்க குடிச்சு அரண்மனையில் ஆடிக்கொண்டிருந்த போது தூக்கத்துல கதவெல்லாம் திறந்து வச்சுட்டாங்க. ஒரு கஷ்டம் இல்லாம கோரேஸ் ராஜா உள்ள வந்தாரு. ஒரு கதை எதுவுமே ஆண்டவர் சொல்லிட்டார், திறந்த வாசல் உனக்குன்னு சொல்லி. ஒரு வந்திருக்க நம்முடைய வாழ்க்கையில கூட இது திறந்த வாசல் தான், இது திறந்த வாசல் தான் பாருங்க. ஒருவேளை கடினமான பாதை வழியாய் கத்த நம்மளை நடத்தலாம், ஆனா அவருடைய வேலை வந்துருச்சுன்னா நம்மளை எப்படி ஆசீர்வதிப்பாருன்னே தெரியாது. ஒருவேளை இன்னைக்கு உங்களுக்கு முன்பாக இன்னைக்கு இத்தனை பிரேயர்கள் வேலையை பார்ப்பதற்கு என்னோட இருக்க சுயதாக்காவுக்கு தெரியும். ஒரு பிரச்சனையோடு கூட நாங்க பத்திரத்தை தூக்கி 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 காலுமாவடிக்கு போய் நாங்க ஜெபித்த நாட்கள் அத்தனை உண்டு பாருங்க. அத்தனை காலங்கள் கடந்து போச்சு. ஆனா அந்த இடத்தை வாங்கும்போது ஆண்டவர் என்னோடு கூட பேசியிருந்தாரு, வெண்கல கதைகளை உடைத்து, இருப்பு தாழ்பாகளை முதித்து, ஒளிப்படத்தின் புதலை உனக்கு தருவேன் என்று சொல்லி. ஆனா அந்த வாக்குத்தத்தம் எல்லாம் அது மறைப்பொருளா தான் இருந்துச்சு பாருங்க. பிள்ளைங்க படிக்கும் போது மிகவும் கடினம், எப்படியாவது அந்த இடத்தை வித்துறோம்னு நினைப்பா, ஆனா விற்கவே முடியாது. ஆனா அதுல ஒரு பிரச்சனை இருக்குன்னு என்கிட்ட சொன்னதே கிடையாது. இவங்க அதுல ஒரு கோர்ட்ல ஒரு கேஸ் இருந்துச்சு, ஒரு நாள் என்கிட்ட சொன்னதே கிடையாது. நான் ஒவ்வொரு முறை கேட்பேன், ஏன்பா அந்த இடம் விற்கல, ஏன் அது விற்கல, அது விற்கலம்பாங்க. ஆனா ஒரு கேஸ்ன்னு என்கிட்ட சொன்னதே இல்லை பாருங்க. எவ்வளவு காலம். ஆனா கர்த்தர் இந்த நாள்ல அந்த வாக்குத்தத்தத்தை குறித்து உண்மையில் அவர் பாருங்க 20 வருஷம் அந்த இடத்தை அப்படியே மறைச்சு வச்சுட்டாரு பாருங்க. ஆனா எங்களை ஆசீர்வதிக்கிற ஒரு வேலை வரும்போது அந்த அடைக்கப்பட்ட வாசல் ஆண்டவர் என்ன செஞ்சாரு? திறந்தா இருப்பாருங்க. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை நிற்கும். அடைக்கப்பட்ட வாசலோடு கூட கண்ணீரோடு கூட நீங்க வந்திருக்கலாம். அவருடைய வேலை வந்துருச்சுன்னா யாராலே அதை என்ன செய்ய முடியாது, தடுக்க முடியாது பாருங்க. அவர் சொன்னா சொன்னதுதான், அவர் சொன்னா சொன்னதுதான். காலங்கள் கடந்து போகலாம், எங்களுக்கு 20 வருடமானது பாருங்க. அதுல ஒரு மிகப்பெரிய வாக்குத்தத்தை கொடுத்து நான் அவ்வளவு ஒரு ஆசையோடு கூட அந்த இடத்தை வாங்கினேன் பாருங்க. ஆனா அதுல ஒரு ஆசீர்வாதத்தை பெற முடியாம அந்த இடத்துக்காக நாங்க அழுத நாட்கள் அப்படி உண்டு பாருங்க. ஏன்னா நாங்க பிள்ளைகள் படிக்கும் பொழுது எனக்குள்ள கொஞ்சத்தை கொடுத்து அந்த இடத்தை நாங்க வாங்கினோம் பாருங்க. ஆனா காலங்கள் கடந்து போனாலும் அவர் வார்த்தை குறித்து உண்மையில்லவர், அவர் வெண்கல கதவுகளை உடைக்கிறவர். அருமையான பிரதர் மூலமா அந்த வார்த்தை உறுதிப்படுத்தும் போது
என் தேவன் எத்தனை நல்லவர் பாருங்க. அவர் கோணலானவர்களை செவையாக்குவார், கோணலானவர்களை செவையாக்குவார். ஒரு நாள்ல அந்த எருசலேம் தேவாலயத்தை கட்டணுங்கிற தேவ சித்தமா இருந்தனால கோரேஸ்க்காக ஆண்டவர் திறந்து வச்சார் பாருங்க. அதை விட ஒரு பெரிய அதிசயம், நேபுகாத் நேச்சார் எல்லாம் பொன்னையும் வெள்ளியையும் எல்லாவற்றையும் அப்படியே தோண்டி பூமிக்கு அடியில புதைச்சு ஒரு பெரிய ஆற்றை அந்த வெளியா விட்டுருந்தார். ஏன்னா எதிரி வந்து, ஏன்னா பயங்கரமான சாம்ராஜ்யம் பாபிலோன் சாம்ராஜ்யம், அவ்வளவு ஒரு வசதியான சாம்ராஜ்யம் பாருங்க. அந்த சாம்ராஜ்யத்தில் இருக்க பொண்ணை யாரும் அள்ளிட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு பெரிய ஆற்று தோன்றி பொண்ணை பூரா உள்ள போட்டு மூடி அதுக்கு மேல ஒரு ஆற்று அப்படி எப்பயும் போல ஆறு தன் பாதையில் போற மாதிரி விட்டுட்டார் பாருங்க. கோரேஸ் ராஜா அந்த பட்டணத்துக்கு உள்ள வந்த ராத்திரி ஒரு மழை வந்துச்சு பாருங்க, பிடிச்சிச்சு பாருங்க மழை. அந்த ஆற்றின் திசை என்ன செய்யப்பட்டுருச்சு? மாற்றப்பட்டுருச்சு. ஆற்றின் திசை மாற்றப்பட்டு ஆறு ஏற்கனவே இருந்த பாதை வழியா போகல, வேறு பாதை வழியா போச்சு பாருங்க. கோரேஸ் ராஜா பொண்ணை தேடவே இல்லை, தண்ணி எல்லாம் பொண்ணு தன்னால என்ன செஞ்சு, ஆமா தன்னால், நீங்க வரலாற்றை படிச்சு பாருங்களேன், தன்னால கோரேஸ் எந்த முயற்சி பண்ணல. கதவு திறந்துருந்துச்சு, நேரம் உள்ள வந்தாரு. பாபிலோன் ராஜ்யத்தில் இருக்க எல்லாரும் நல்ல குடிவெறியில இருந்தாங்க, அவங்களை அழிக்கிறதுக்கு அவர் எந்த கஷ்டம் படல, நீட்டா அவங்களை அடிச்சு போட்டார் பாருங்க. வந்து அந்த பொண்ணையும் வெள்ளி எடுத்து எருசலேம் தேவாலயத்தை கட்டினாரு. ஒரு இன்னைக்கு வந்திருக்க நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை முடியாதவைகளாகவே இருக்கலாம், ஒருவேளை கடினமாகவே தோன்றவர்களா இருக்கலாம். ஆனா நமக்குன்னு ஒரு வேலை வரும்போது யாரால அதை என்ன செய்ய முடியாது, தடுக்க முடியாது. ஒருவேளை அந்த வேலை தான் இந்த வேலை. ஏன்னா இந்த மாதம் முழுதும் அதிகமாக இந்த கூட்டத்துக்காக நான் ஜெபிச்சேன் பாருங்க. ஏன்னா வறுமை, தரித்திரம், கடன் பாரம், பிரச்சனை எங்க பார்த்தாலும். ஒருவேளை என்னை நேசிக்கிற எல்லாருமே ஏழைகளாக தான் இருப்பாங்க பாருங்க. பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட முடியல, வியாதி, ஆஸ்பத்திரிக்கு போக முடியல, இப்படின்னு ஒவ்வொரு முறை சொல்லும்போது என் உள்ளமெல்லாம் கலங்கும் பாருங்க. நான் ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே உமக்காய் காத்திருக்க தம்முடைய பிள்ளைகள் வெட்கப்பட நீங்க அனுமதிக்க கூடாது என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்து கொண்டே இருந்தேன் பாருங்க. அவர் கோணலானவைகளை செவையாக்குறவர். இந்த கோணல் அப்படிங்கிறத யார் கொண்டு வருவா அப்படின்னா, நீங்க நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், ஏசாயா 27 அந்த கோணல் யாருன்னு சொல்லி அழகா போடப்பட்டிருக்கும். ஏசாயா 27 எடுங்களேன். அக்காலத்திலே கர்த்தர் லிவியாதான் என்னும் நீண்ட பாம்பை, லீவியாதான் என்னும் கோணலான சர்ப்பத்தையே கடிதும் பெரிதும் பலத்ததுமான தமது பட்டயத்தால் தண்டிப்பார். சமுத்திரத்தில் இருக்கிற வலு சர்ப்பத்தை கொன்று போடுவார். வேலை இந்த கோணலை உண்டாக்குறது யாருன்னா சர்ப்பத்தின் வல்லமை. இன்னைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையில, நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில, நம்முடைய குடும்ப வாழ்க்கையில நம்ம ஆசீர்வாதத்தை பெறவே முடியல பாருங்க. இன்னைக்கு குடும்பங்கள்ல எந்த ஒரு குடும்பமாவது ஒருவேளை சமாதானத்தோடு இருக்கா அப்படின்னு கேட்டா இல்லவே இல்லை. எந்த ஒரு குடும்பம் பாருங்க, காலை முதல் மாலை வேற, அன்னைக்கெல்லாம் ஒரு நாள் 5 ஜபக்குறிப்பு பாருங்க. 5 ஜபக்குறிப்புக்கு அழுது 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 எனக்கு வியாழக்கிழமை அந்த ஜபக்குறிப்பு மகேஷ் வீட்டில் போய் உட்கார்ந்துன்னு இருதயமே எனக்கு வலிச்சிச்சு பாருங்க. ஆண்டவரே எத்தனை பேருக்கு தான் நான் இப்படி அழுகிறது ஆண்டவரேன்னு. குடும்பம் அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை. அதனாலதான் ஆண்டவர் இன்னைக்கு சொன்னாரு, சர்ப்பத்தின் வல்லமையை அழிக்க, உன் குடும்பத்துல கோணலாய் உன்னுடைய வாழ்க்கையை சீரழிக்கிற எல்லா சத்துருவின் வல்லமை நிர்மூலமாக்க இந்த நாளை நான் முன்குறித்தேன் ஆண்டவர் சொன்னார் பாருங்க. எல்லா சர்ப்பத்தின் வல்லமையும் இன்னைக்கு அது என்ன செய்யும், எரியும் பாருங்க. இன்னைக்கு அது வெட்டப்படும். ராகாபை வெட்டுண்ட ஒருவனை போல ஆண்டவர் என்ன செஞ்சாரு, நொறுக்கி போட்டார் பாருங்க. அவனுடைய கிரியைகளை அழிக்கதான் இந்த உலகத்துல கடந்து வந்தார். அருமையான மகன் ஜபக்குறிப்புல சொன்னது போல நம்முடைய குடும்பத்துல எத்தனை தான் நான் ஜெபித்தாலும் ஒரு பலவீன பாண்ட ஒருத்தர் இருக்கதான் செய்யறாங்க பாருங்க. அந்த பலவீனத்தின் வழியா பிசாசு ஈஸியா நம்முடைய குடும்பங்கள்ல வந்துருது. நம்முடைய நேரங்களும் காலங்களும் அதற்காகவே ஜெபித்து 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 கர்த்தர் நம்ம மேல் வைத்த உன்னத தரிசனம் என்ன செய்யாம போயிருது, செயல்படாம போயிருது. நம்ம வீட்டில் இருக்கிற பிரச்சனைகளும் பாடுகளும் பெரிதாய் மாறும் பொழுது ஒருவேளை மற்றவர்களுக்காக நம்ம ஒரு பெரிய காரியத்தை நம்மளால என்ன செய்ய முடியல பாருங்க. ஆனா கோணலானவைகளை செவையாக்குற கர்த்தர், கோரேசுக்கு முன்பாக கர்த்தரே செயல்பட்டார். இனி வரும் நாட்கள்ல கர்த்தர் நமக்காக அவர் என்ன செய்வாரு, செயல்படுவார். அவர் நமக்காக என்ன செய்வாரு, செயல்படுவார். இன்னைக்கு ஆண்டவர் தம்முடைய வார்த்தையின்படி நம்மளை நடத்துவார் பாருங்க. கோணலை கொண்டு வர இந்த சர்ப்பம்னு பார்த்தோம் பாருங்க. ஆனா சர்ப்பம் இந்த கோணலை கொண்டு வந்தாலும் 3 வகையான முறைகள்ல கோணல் வந்து உருவாக்கப்படுது. ஒண்ணு என்னன்னா, சில வேளையில கோணலான காரியத்தை நம்ம செஞ்சிடறோம், நம்மளே செஞ்சுட்டு மற்றவங்கள சொல்லிக்கொண்டே இருப்போம் பாருங்க. ஏன்னா கோணல் வந்து பிசாசு கொண்டு வர ஒரு காரியமா இருந்தா கூட நம்மளே சில வேலையை நம்ம வந்து கோணலாக்குவோம். இப்போ வேதாகமத்தில் நீங்க நகோமியை குறித்து வாசிப்பீங்களான்னா, ரூத்து 1-2 அதிகாரத்தை நகோமியை குறித்து வாசிக்க முடியும். தன்னுடைய வாழ்க்கை அவள் தானாகவே கோணலாக்கி கொண்டா. எப்படின்னா, ஒரு நாள்ல தேசத்துல பஞ்சம் வந்தது. எருசலேம் தேசத்துல பயங்கரமான பஞ்சம் பாருங்க. எருசலேம் தேசத்துல பஞ்சம் வந்தோடனே மோவாப் தேசம் நல்லா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சோடனே நகோமி நினைச்சா, நம்ம ஏன் இந்த தேசத்துல இருந்து பஞ்சத்துல கஷ்டப்படணும், நம்ம வந்து மோவாப் தேசத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ தன் குடும்பத்தோடு கூட எங்க போனா, மோவாப் தேசத்துக்கு போனா. ஆனா ஒரு எருசலேம்ல இருக்கிற ஒரு தேவ பிள்ளை எங்க போகக்கூடாது,
மோவாப் தேசத்துக்கு போகக்கூடாது. அம்மோனு மோவாப் அருவருக்கப்பட்ட சந்ததி, 10 தலைமுறையானாலும் அதை ஆண்டவர் சேர்த்து கொள்ளாத ஒரு சந்ததி. ஆனால் தன்னுடைய வறுமை நிமித்தம், ஒருவேளை தன் தேசத்தில் இருக்கிற பஞ்சத்தின் நிமித்தம் அவன் எங்கே போனா? மோவாப் தேசத்துக்கு போனா பாருங்க. கோணல் அவ தானா இழுத்துக்கிட்டா. நல்ல கர்த்தர் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியா, இஸ்ரவேலின் சந்ததியா கர்த்தர் நல்ல எருசலேமில் வைத்து, அப்பத்தின் வீடாகி அந்த எருசலேமில் வைத்து அவளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று திட்டம் வைத்திருக்க அந்த வேளையில இவளுக்கு இப்ப இங்க பயங்கர பஞ்சம் அங்க நல்லா தெரியுது. கண்களுக்கு பார்க்கும்போது அது செழிப்பா தெரியுது பாருங்க. அது செழிப்பா தெரிஞ்சனால ஒருவேளை இதை விட்டுட்டு நம்ம எங்க போவோம்? அங்க போவோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு ஏன் இவ்வளவு கடினமான பாதை? நம்முடைய தவறான தெரிந்தெடுப்பு. நம்முடைய தவறான தெரிந்தெடுப்பு நம்மளை சரியான பாதையில் நடத்தாது பாருங்க. அவன் என்ன செஞ்சிருக்கணும்? தேசத்துல பஞ்சம் வந்தது உண்மைதான். ஆண்டவர் சொன்னார், மீண்டும் நீங்க அவங்களோட என்ன செய்யக்கூடாது? ஐக்கியம் வைக்கக்கூடாது. எகிப்திலிருந்து வந்த ஒரு இஸ்ரவேலன் மீண்டும் எகிப்திற்கு செல்லக்கூடாது. மீண்டும் ஒரு மோவாப் தேசத்தோடு கூட ஒரு எருசலேம் குமாரத்து இணையக்கூடாது. ஆனால் ஆண்டவரிடத்தில் கேட்கல, நான் என் குடும்பத்தோடு கூட அங்கே போகணுமான்னு சொல்லி அவள் கேட்கல. அவளாவே என்ன செஞ்சுட்டா? தன் குடும்பத்தை கூட்டிட்டு என்ன செஞ்சா? போன கொஞ்ச நாளே கணவன் இறந்துட்டாரு. 2 பிள்ளைகளுக்கு திருமணம் பண்ணணும். அப்பயாவது அவன் நினைச்சிருக்கணும், என் புருஷனும் இல்லை, அந்நிய தேசத்துல ஏன் அந்த அந்நிய பிள்ளைகளை இணைக்கணும் அப்படின்னு நான் நினைக்கல பாருங்க. தன்னுடைய பிள்ளைகளுக்கு துணிகரமாய் அந்த அந்நிய தேச 2 பிள்ளைகளை அவள் கல்யாணம் பண்ணா பாருங்க. அந்த 2 பிள்ளைகளும் இழந்தாங்க. 2 பிள்ளைகளும் இறந்தாங்க பாருங்க. ஒருவேளை தவறான ஒரு தெரிந்தெடுப்பு இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அநேக நஷ்டத்துக்கு, ஒருவேளை அநேக கண்ணீருக்கு என்ன காரணம்னா நம்முடைய தெரிந்தெடுப்பு, தவறான தெரிந்தெடுப்பு பாருங்க. நான் உனக்கு முன்பாக போய் கோணலானவைகளை செவையாக்குவேன். நம்ம அப்பத்தின் வீடாக எருசலேமில் இருப்பதை விட்டுவிட்டு மோவாபை தெரிந்து கொண்டோம். ஆனால் ஒருவேளை அந்த குடும்பம் ஒரு நாள்ல மோவாப் தேசத்துக்கு அந்த நகோமி புறப்பட்டு போகும்போது அவளுக்கு தெரிஞ்சிச்சு அது ஒரு செழிப்பான தேசமா. ஆனா அந்த மோவாப்பை விட்டு திரும்பி வரும்போது அது கல்லறையின் தோட்டமாய் அவளுக்கு பட்டது. தன்னுடைய புருஷனுடைய கல்லறை, தன்னுடைய பிள்ளைகளுடைய கல்லறை. அதை பார்த்து துக்கத்தோடு கூட என்ன செஞ்சா? திரும்பி வந்தா பாருங்க. இன்னைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையில தவறான தெரிந்தெடுப்போடு கூட இந்த இடத்துல நம்ம கண்ணீரோடு கூட வந்திருக்கலாம். ஆனா தம்மிடத்தில் வந்த ஒருவரை கூட அவர் புறம்பே தள்ளுகிற தேவனே அல்ல பாருங்க. இந்த நகோமி அங்கிருந்து திரும்பி வரும்போது கூட தன் மருமக்களை வேண்டான்னு சொன்னா. ஆனா அந்த ரூத்துக்கு நல்லா தெரியும் இந்த தெய்வம் நல்ல தெய்வம் என்று சொல்லி. அந்த இருந்த நாட்களை எப்படியும் அந்த தெய்வத்தை குறித்து அவ பேசி இருக்கிறா. அந்த தெய்வத்தை பிடித்து கொண்டு ரூத் வந்துட்டா பாருங்க. ஆனா இவன் என்ன நினைச்சா? ஒருவேளை 2 மருமகளை கூட்டிட்டு வந்தா அந்நிய தேசம் நான் சம்பந்தம் பண்ணேங்கிறது இங்க இருக்கிறவங்களுக்கு என்ன செஞ்சிடும்? தெரிஞ்சிடும் கூட நினைச்சிருக்கலாம் பாருங்க. பலவேளை பெருமை தான் நம்முடைய ஆசீர்வாதத்தை தடைக்கு காரணம் பாருங்க. இன்னைக்கு கூட ஆண்டை சமூகத்துல நாமளே இப்படி நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையை தானாகவே கோணலாக்கி கொண்டாங்க. வேதத்தை நம்ம நிறைய பேர் அப்படி குறித்து சொல்ல முடியும். தாவீதை கர்த்தருக்கு விரும்பின ஒரு பாத்திரமா வச்சிருந்தார் பாருங்க. ஒரு நாள்ல இந்த ஜனத்தை என்னன்னு சொல்லி அவனுடைய இருதயம் என்ன செய்யப்பட்டுருச்சு? ஏவப்பட்டுருச்சு பாருங்க. அந்த நிமித்தம் எவ்வளவு ஒரு நஷ்டம் பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை இங்க வந்திருக்கிற நம்ம கூட ஒரு சிறிய காரியமோ பெரிய காரியமோ, சின்ன காரியமோ பெரிய காரியமோ, அதை தேவ சமூகத்துல சொல்லி கர்த்தரிடத்திலிருந்து ஆலோசனை பெறாம நம்ம செஞ்சோம்னா அதன் முடிவு எப்படி இருக்கும்? பரிதபிக்கப்பட்ட ஒரு முடிவாக இருக்கும். நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல அதை வச்சு சின்ன காரியமோ பெரிய காரியமோ அது தேவ சமூகத்துல வைக்கும்போது அது ஆசீர்வாதமா மாறும். தைரியமா இன்னைக்கு சொல்ல முடியும். நான் இன்னைக்கு அந்த இடத்தை வாங்கும்போது கர்த்தர் இடத்துல சொன்னாரு, வெண்கல கதை உடைப்பேன், இரும்பு தாழ்பால்களை முறிப்பேன்னு சொல்லி. அதனால நான் தைரியமா அந்த இடத்தை வாங்கினேன் பாருங்க. ஆனா 20 வருஷம் பாருங்க எங்க ஆசீர்வாதம்லாம் முடக்கப்பட்டது போல தெரிஞ்சு, கேஸ் முடிகிற வரைக்கும் இவங்க என்கிட்ட சொல்லவே இல்லை அந்த இடத்துல ஒரு கேஸ் இருக்குன்னு சொல்லி. ஆனா என் ஜெபத்தை தள்ளாதவர், என்னிடத்தில் வாக்கு கொடுத்தவர் உண்மையிலவராக இருந்ததுனால இன்னைக்கு என்னால தைரியமா யார்கிட்ட ரிட்டையர்ட் ஆன பிறகு இவங்க அப்பா ஓயாம சொன்னாங்க, இனிமேல் நம்மளால பழையபடி ஊழியத்தை நிறைவேற்ற முடியுமா? நான் சொன்னேன், இனிதான் நல்லா நம்மளால என்ன செய்ய முடியும்? ஆமா, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் பாருங்க. இல்லாதவர்களை இருக்கிறவரை அழைக்கிற தேவன் பாருங்க. தேவ சித்தத்தின்படி ஒரு காரியத்தை செய்தோம்னா காலம் கடந்து போனாலும் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரிக்க முடியும். ஆனா தேவ திட்டத்தை விட்டு நம்ம தூரமா போனோம்னா ஒரு நாள் நம்ம ஆசீர்வாதத்தை என்ன செய்ய முடியாது? பெறவே முடியாது. கோணலானவைகளை செவையாக்குற தேவன். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்மளே கோணலை தெரிந்து கொண்டா, ஆனா ஆண்டவர் பாருங்க எல்லாவற்றையும் நேர்த்தியா செய்கிற தேவன். அவர் கூடாரங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். இன்னைக்கு அருமையான ஒரு வேதபதி எங்க வீட்டுல வாசித்தாங்க பாருங்க. அந்த அருமையான வாக்கு தத்தத்தை சொல்லும் போது பாத்தீங்கன்னா ஜனங்கள் எங்க இருந்தாங்க தெரியுமா? வனாந்தரத்துல இருந்தாங்க. வனாந்தரத்துல 12 குடிசை, 12 கூடாரம் வரிசையா அவங்க அப்பயுமே ஆண்டவர் சொல்லியிருந்தாரு, நீ எங்க போய் கூடாரம் போட்டாலும் யூதா ஃபர்ஸ்ட் கூடாரம் போடணும். அப்படி ப்ராப்பரா எல்லாமே சரியா இருக்கும் பாருங்க. அவன் அந்த வனாந்தரத்துல அந்த கூடாரத்தை பார்க்கும்போது அவனுக்கு இப்படி தெரியுது, சந்தன மரமா தெரியுது, கேதுரு மரமா தெரியுது. எப்படி தெரியும்?
தேவ பிரசன்னம் கர்த்தர் அவர்களோடு கூட என்ன செஞ்சாரு, இருந்தாரு பாருங்க. அதனால அவனுடைய கண்களுக்கு இந்த கூடாரமெல்லாம் மறைக்கப்பட்டுருச்சு. அந்த சந்தன மரமும் அது அழகானது, அது பரவி பாய்கிற ஆறுகள், அது வாசனை, இதுதான் அவன் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு பாருங்க. இன்னைக்கும் கூட ஆண்டவர் நம்முடைய குடும்பங்களை இப்படிதான் ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டாரு. ஆனா இன்னைக்கு நம்ம சுய தெரிந்தெடுப்புனால ஒருவேளை இன்னைக்கு துக்கத்தோடு நம்ம இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கலாம். இன்னைக்கு அநேகர் தங்களுடைய வாழ்க்கையில நம்ம எப்பயுமே மாம்சத்துல ஒரு முடிவு எடுக்கும்போது நம்ம கைவிடப்பட்டவங்களா என்ன செஞ்சிடும் மாறுறோம். என் தம்பி கூட ஏமா எனக்கு ஒரு கார் வாங்கணுமா அப்படின்னு கேட்டா, நான் சரி தம்பி நீ வாங்கிக்க அப்படின்னு சொன்னேன். உடனே அவன் சொன்னா, ஏமா நான் கேட்கறதுக்காக நீங்க வாங்கி கொடுக்காதீங்க, அது தேவ சித்தமா, எனக்கு கார் வாங்குறது தேவ சித்தமா, நீங்க தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணிட்டீங்களாமா, ஆண்டவர் வாங்குன்னு சொன்னா எனக்கு வாங்கி கொடுங்க, இல்லாட்டி எனக்கு வேண்டாம். உண்மையிலே நான் என் பிள்ளைகள் பெருமைக்காக நான் சொல்லலை. சின்ன காரியமானால் பெரிய காரியமானாலும் ஜபம் பண்ணி செய்யணும்னு நான் கற்றுக் கொடுத்ததுனால எங்கள் பாப்பா கூட இவ்வளோ ஒரு ஜெபிக்கிற, ஆனால் மாம்சத்தில் முடிவு எடுத்துருவா. ஆனால் என் மகன் திருப்பி நேற்று நைட்டு கூட கேட்டான், லீவில் வர்றோம் தம்பி வாங்கி தரேன், எம்மா நீங்கள் ஜெபம் பண்ணிட்டீங்களா, ஆண்டர் கார் வாங்கிக்கணும்னு உங்கள்கிட்ட சொன்னாரா அப்படின்னு கேட்டான் பாருங்க. இன்னைக்கு நம்ம வளர்க்க வேண்டிய விதத்தில் வளர்க்கலைன்னா உலகம் பொல்லாங்கையில் கிடக்குது பாருங்க. புறம்பை கையாடாதவன் தன் மகனை என்ன செய்யறான், பகைக்கிறான். கண்கள் காண்கிற எல்லாவற்றையும் பிள்ளைங்க கேட்பாங்க. ஆனால் நம்ம எப்படி வளர்க்குறோங்கிறதா, தேவ சித்தத்துக்கு நம்ம வளர்க்குறோமாங்கிறதா ரொம்ப முக்கியம் பாருங்க. இல்லாட்டி நம்முடைய வாழ்க்கை எப்படி தான் இருக்கும், கோணல் தான் பாருங்க. நம்மளே பல வேளையில் அநேக காரியங்கள் நம்ம எப்படி செஞ்சிடறோம், கோணலா என்ன செஞ்சிடறோம், மாற்றிடும் பாருங்க. கர்த்தர் தம்முடைய வல்லமையை ஊற்றி ஆசீர்வதிக்கிற தேவன். 2 மாதத்துக்கு முன்னாடி நான் ஒரு நாள் குடும்ப ஜெபத்தை நாங்கள் 2 பேரும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது, இந்த இடத்து அது வரைக்கும் கூட இவங்க என்கிட்ட சொன்னவே இல்லை. அன்னைக்கு குடும்ப ஜெபத்துக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொன்னாரு, நீ குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துபவன் என்று பெயர் வருவாய் அப்படின்னு சொன்னார். அந்த இடம் பாதையெல்லாம் வாங்கியிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது பாருங்க. ஆனா கர்த்தர் நல்லவர் பாருங்க. குடியிருக்கும்படி பாதைகளை, அந்த ஏரியாவுக்கே பாதை உண்டாக்கும்படியா எங்களை ஆண்டவர் என்ன செஞ்சாரு, தெரிந்து கொண்டார் பாருங்க. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் பாருங்க. தேவ சித்தத்தின்படி, தேவ சித்தத்தை மையமாக கொண்டு போனோம்னா ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய மாட்டோம், தோற்று போக மாட்டோம். இன்னைக்கு நகோமி ஒருவேளை நம்ம ஒரு வீடு கட்டலாம், ஒருவேளை திருமண காரியங்கள் செய்யலாம், ஒரு தொழில் செய்யலாம், அல்லது படிப்பு நம்ம படிக்கணும்னு முடிவு எடுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்பாக நான் இதை செய்யணுமா ஆண்டவரே, நான் உங்களுடைய சித்தம் என்னன்னு கேட்டோம்னா கர்த்தர் நம்மோடு கூட பேசுறார். ஒருவேளை அநேகருடைய அனுபவம் நமக்கு என்னன்னா, ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு அனுபவம் இல்லாமல் இருக்கலாம், நமக்கு அது தெரியாமல் இருக்கலாம். ஆனால் தேவ சித்தத்தின்படி தான் இருக்கணும் நம்ம இருதயத்தில் வாஞ்ச இருந்துச்சுன்னா, நம்ம தவறான தெரிந்தெடுப்பை எடுத்தாலும் ஆண்டவர் நம்மளை கூட்டிட்டு வந்து இங்கிட்டு தள்ளி விட்டுருவார் பாருங்க. நம்ம இருதயத்தில் தான் நினைக்கணும், ஆண்டவரே உங்களுடைய சித்தத்தின் மையமாக தான் நான் என்ன செய்யணும், வாழணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா, நம்ம ஒருவேளை மாறி போனா கூட கர்த்தர் நம்மளை அந்த பாதையில நடத்தி நம்ம ஆசீர்வதிப்பதற்கு எப்படி இருக்காரு, போதுமானவரா இருக்கிறார். ஒருவேளை இந்த நாளில் நம்மளே கோணலான பகுதி உண்டானா, இன்னைக்கு இந்த ஜெப வேளையில் ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே நானே தவறான தெரிந்தெடுப்பை எடுத்துட்டு, ஒருவேளை அது நான் எருசலேமில் இருக்கும்போது எனக்கு ஆசீர்வாதமாக தான் இருந்துச்சு, அது அப்பத்தின் வீடாக தான் இருந்துச்சு, நான் அநேகருக்கு ஆசீர்வாதமாக தான் இருந்தேன், ஆனால் இதை விட மோவாப் நல்லா தெரிஞ்சிச்சு, அதனால நான் மோவாபை தெரிந்து கொண்டேன், அதை நிமித்தம் நான் கண்ணீர் விடுறேன். இன்னைக்கு நம்ம ஜெயிப்போமானா நம்முடைய தேவன் நம்முடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி அவர் நம்மை ஆசீர்வதிக்க போதுமானவரா இருக்கிறார் பாருங்க. எல்லாரும் உங்க தலையில ஒரு நிமிஷம் கை வைங்க. ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில தேவ சித்தம் நிறைவேறணும், என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, என்னுடைய குடும்ப வாழ்க்கையில, என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, ஆண்டவரே எதிர்காலத்துல எல்லாவற்றிலும் ஆண்டவரே தேவ சித்தம் நிறைவேறணும்ப்பா. ஒரு நகோமியை போல நான் ஆண்டவரே தேவ சித்தத்தை விட்டு கண்கள் பார்க்கிற ஒரு காரியத்தை நான் தெரிந்தெடுக்க கூடாதுப்பா. அன்னைக்கு லோத்து கண் பார்க்க செழிப்பான ஒன்றை தெரிந்தெடுத்தான்ப்பா, அதனால ஆசீர்வாதத்தை இழந்தான்ப்பா. உங்களுடைய சித்தம் நல்ல வாயை திறந்து சத்தமா கேளுங்க, உங்க சத்தம் பரலோகத்துல கேட்கட்டும் பாருங்க. அவர் இரக்கமுள்ளவரா கடந்து வந்திருக்காரு, ஒருவரை கூட விட மாட்டாரு, அவர் ஒருவரை கூட விட மாட்டாரு. தம்முடைய வல்லமை ஊற்றுவதற்கு அவர் போதுமானவர். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, இயேசுவே எனக்கு மனம் இறங்கும், இயேசுவே எனக்கு மனம் இறங்கும். உங்களுடைய சித்தத்தை விட்டு நான் தவறான தெரிந்தெடுப்பை எடுத்தது நிமித்தமா இன்னைக்கு கண்ணீரோடு கூட உங்களுடைய சமூகத்தை வந்து நிற்கிற ஆண்டவரே எனக்கு இறங்குங்கன்னு கேளுங்க. சோத்தரிக்கிறேன் ஆண்டவரே, நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறையா, நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. தவறான தெரிந்தெடுப்பை தெரிந்தெடுத்து நகோமியை போல கண்ணீரோடு கூட இந்த நாளில் ஆண்டவரே தம்முடைய பிள்ளைகள் அழுவார்கள். ஆனால் ஆண்டவரே உம்முடைய பரத்திலிருந்து உம்முடைய மகிமை கட்டளையிடப்படுவதாகப்பா, கோணலானவைகள் செவையாக்கப்படுவதாக, சத்துருவின் சேனைகள் நிர்மூலமாக்கப்படுவதாகப்பா. ஆண்டவரே அப்பத்தின் வீடப்பா எருசலேமையா, அது அப்பத்தின் வீடப்பா, அது அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற வேண்டிய வீடப்பா. ஆனால் இன்னைக்கு ஐயா பஞ்சத்தின் நிமித்தம் ஆண்டவரே நகோமி கடந்து போனாலையா, ஆனால் ஆண்டவரே அவள் எவ்வளவாய் கடினமான பாதப்பா, ஆனாலும் கர்த்தர் தம்முடைய திட்டத்தை
திட்டத்தை நிறைவேற்றினீரே. தம்முடைய பிள்ளைகள் இந்த வேளையில மனம் நொந்து ஆண்டவரே நான் தவறான ஒன்றை தெரிந்தெடுத்து விட்டேன் என்று சொல்லி உம்மிடத்தில் அழுவார்கள். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு நீங்க இறங்குங்கப்பா, இன்றைக்கு நீங்க இறங்குங்கப்பா. நீங்க என்னோடு கூட பேசுனீங்களே, நான் உனக்கு முன்பாக போய் கோணலானவர்களை செவையாக்குவேன் என்று சொன்னீங்களே, வெண்கல கதை உடைப்பேன் சொன்னீங்களே, இரும்பு தாழ்பால்களை முறிப்பேன் என்று சொன்னீரே, அந்தகாரத்தின் பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தின் புதையல்களையும் தருவேன் என்று வாக்கு பண்ணிறையா. நீர் வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவரையா, வார்த்தையில் மாறாதவரையா. இன்றைக்கு இறங்குவீராக, இன்றைக்கு இறங்குவீராக, இன்றைக்கு இறங்குவீராக. ஆண்டவரே அந்த கோதுமை அறுப்பு நாட்கள்ல ஆண்டவரே நகோமி மீண்டுமா எருசலேமுக்கு வந்தாலையா. இன்றைக்கு கூட இந்த பிள்ளைகள் இன்றைக்கு எருசலேமுக்கு வந்திருக்கிறாங்கப்பா, இன்றைக்கு எருசலேமுக்கு வந்திருக்கிறாங்கப்பா. இது கோதுமை அறுப்பின் நாட்களையா, இது கோதுமை அறுப்பின் நாட்களையா. பரலோகம் திறக்கப்படுவதாக, பரலோகம் திறக்கப்படுவதாகப்பா. எல்லா தரித்திரத்தின் ஆவிகளும் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாகப்பா. தவறான தெரிந்தெடுப்புகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாகப்பா. கர்த்தருடைய வல்லமப்பா. ஆண்டவரே ஒரு விஷயம் நிறப்பட்டுமையா, ஒரு விஷயம் நிறப்பட்டுமையா, ஒரு விஷயம் நிறப்பட்டு ஆண்டவரே தேவ சித்தம் நிறைவேறுவதாக, தேவ சித்தம் நிறைவேறுவதாக. சபிக்கப்பட்ட வல்லமையோடு கூட நாங்கள் இணைந்து ஆசீர்வாதத்தை இழந்திருப்போமானால் இன்றைக்கு கர்த்தர் தயவாய் இறங்கப்பா, தயவாய் இறங்கப்பா, தயவாய் இறங்கப்பா. நாங்கள் எருசலேமையா, நாங்கள் எருசலேமையா, நாங்கள் எருசலேமையா, அப்பத்தின் வீடையா. உம்முடைய தயவு, உம்முடைய தயவு, உம்முடைய தயவு. நாங்கள் பாடுறபடி அனாதி சிநேகம், அந்த அனாதி சிநேகம் எங்களை நிரப்புவதாக, எங்களை நிரப்புவதாகப்பா. ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துறேனையா. நீர் அப்படியாய் செய்த உடைய மகாபெரிய தயவிற்காய் நன்றியப்பா. பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். சில வேளையில பிசாசும் நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்களை கோணலாக்கி வச்சிருவான் பாருங்க. ஏன்னா அபிஷேகம் பண்ணப்பட்ட கோரேசுக்கு முன்பாக தான் ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தை கொடுத்தார் பாருங்க. ஒரு சில வேளையில நம்ம மேல ஒரு பெரிய தரிசனம் இருக்கும், நம்ம மேல ஒரு பெரிய திட்டம் இருக்கும், நம்ம அநேகருக்கு ஆசீர்வாதமா மாறணும் அப்படிங்கிறது தேவ திட்டமா இருக்கும். அப்படின்னா பிசாசு நம்மளோட கூட தான் என்ன செய்வான், போராடுவான். நல்ல சரியான வழியை நோக்கி நம்ம ஓடிக்கொண்டிருக்கும் போதே நம்முடைய பாதைகளை திருப்பி நம்மளை பொல்லாத வழிக்கு நேரம் நம்மளை என்ன செஞ்சுட்டு போயிடுவான், வழி நடத்திட்டு போயிடுவான். ஏன்னா வேதம் சொல்லுகிறது தேவனுடைய ரகசிய செயல் இந்த கூடாரத்தின் மேல் இருக்கிறது. தேவன் தம்முடைய திட்டத்தை நம்ம குடும்பத்தின் மேல் வைக்கும்போது, நம்முடைய கூடாரத்தின் மேல் வைக்கும் பொழுது பிசாசு நமக்கு விரோதமான காரியங்களை செய்து கொண்டே இருப்பான் பாருங்க. பிசாசு நம்முடைய வாழ்க்கையில கோணலாக்குவான். ஆனா பிசாசு கோணலாக்கும் பொழுது அதை எதிர்த்து நிற்க திராணி இல்ல பாத்திரமா நம்ம மாறணும். என்னுடைய 2வது குறிப்பு, பிசாசு கோணலாக்கும் போது நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறதா பாருங்க. இன்னைக்கு நம்ம எல்லாத்துக்கும் தெரிந்த ஒரு சம்பவம், ஆதாம் ஏவாளை குறித்து நம்ம வாசிக்க முடியும். ஆதாம் ஏவாள் நல்ல கர்த்தரால் உண்டாக்கப்பட்ட நல்ல ஒரு தோட்டத்துல கர்த்தரோடு கூட ஐக்கியமுள்ள ஒரு குடும்பமாக அந்த ஏதேன் தோட்டத்துல ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் அந்த தோட்டத்திற்கு வரும்போது பகலின் குளிர்ச்சியான வேளையில ஆண்டவரோடு கூட உலாவுகிற ஒரு குடும்பமா இருந்தாங்க. கர்த்தருக்கு முன்பாக ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்பம். ஏதேன் தோட்டத்தை போல இன்று உலகத்தில் ஒரு பகுதி கூட இல்ல. 4 ஆறுகள் ஓடிச்சு, பொன் விளைஞ்சிச்சு, எல்லாமே விளைஞ்சிச்சு. நல்ல ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. சகலத்தையும் ஆண்டு அனுபவிக்க ஆண்டவர் சகலவித கிருபைகளையும் கொடுத்திருந்தாரு. எல்லாவற்றையும் கொண்ட அந்த குடும்பத்தை அழிக்க முடியாத பிசாசு ஒரு நாள்ல வந்தான். இன்னைக்கு கூட நம்ம மேல தரிசனம் இருக்கு, நம்ம மேல திட்டம் இருக்கு, நம்ம அநேகருக்கு ஆசீர்வாதமா மாறணும் அப்படிங்கிற தேவ திட்டமா இருக்குமானா நமக்கு விரோதமா பிசாசு காரியத்தை நகர்த்தி கொண்டே தான் இருப்பான் பாருங்க. நல்ல ஒரு நாள்ல சர்ப்பத்தின் ஆவி வஞ்சிக்கும் விதமாய் ஏவாளிடத்துல வந்து பாருங்க. இன்னைக்கும் நம்ம குடும்பத்துல யாராவது ஒருத்தர் பலவீனமா இருக்கும்போது அந்த பலவீனப்பட்ட பகுதி வழியா பிசாசு நம்ம குடும்பத்துல வந்து நம்ம குடும்பத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் கெடுத்து போடுவான் பாருங்க. அன்னைக்கு அந்த ஏவாளோடு கூட அந்த சர்ப்பம் வந்து பேசின போது அவன் அழகா பாருங்க, பிசாசு பல வேளையில பாருங்களேன் பேசி பேசியே நம்மளை கவிழ்த்துருவான் பாருங்க. அவன் அப்படி ஒரு திறமை இருக்கும். பேசி பேசியே நம்ம பேசும் போதே பாருங்க அந்த பேச்சை நம்ம என்ன செஞ்சிருவோம், அப்படியே ஏமாந்து போயிடும் பாருங்க. இன்னைக்கு தான் இந்த சீட்டு இன்னைக்கு போட்டிங்கன்னா நாளைக்கு டபுள் ஆயிரும், இன்னும் 1 மணி நேரம் தான், இன்னும் 1/2 மணி நேரம் தான் அப்படின்னு சொன்னா நம்ம கேட்டுட்டு வரேன்னு கூட என்ன செய்ய மாட்டோம், சொல்லவே மாட்டோம் பாருங்க. நம்ம எப்படி மயக்கிறோம். இந்த எங்க சார், அருமையான சார் இங்க வந்து உட்காந்துருக்குறாங்க. எனக்கு அவங்க ரெடி வெட்டின்னு கூட தெரியாது பாருங்க. கடந்த வாரம் மீட்டிங்ல தான் சொன்னாங்க. நான் எத்தனையோ முறை எங்க மீட்டிங்ல எல்லாம் அந்த தோட்டத்தில் உட்காந்து எப்படியாவது எங்க டீச்சர் சார் ரச்சிங்கப்பான்னு நான் ஜெபம் பண்ணியிருக்கேன். ஆனால் அவங்க ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் பாருங்க. ஆனால் அவங்க அருமையான ஒரு ஜெப குறிப்பை சொன்னாங்க. கடந்த நாட்கள் அவ்வளோ ஒரு நஷ்டம் பாருங்க. ஏன்னா பிசாசு யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி என்ன செஞ்சிட்டு இருக்கான், சுற்றி கொண்டு இருக்கிறான். யாரை விழுங்கலாமோன்னு வகை தேடி சுற்றி கொண்டு இருக்கிறான் பாருங்க. எப்படியாவது நம்ம குடும்பத்தை அழிக்கணுங்கிறதா அவன் திட்டம் பாருங்க. அவன்
ஏவாள் எப்படி இருந்தா? தனிமையில இருந்தா பாருங்க. அப்போ வந்து சர்ப்பம் வந்து மெதுவா அவட்ட பேசுச்சு. பேசும்போது அவ வார்த்தையாலே ஒவ்வொரு கேள்வியும் இவன் பேசி பேசி அவ வாயிலிருந்து ஒன்னொன்னையா பிடுங்குச்சு பாருங்க. ஒண்ணுமே அவளுக்கு தெரியல. இதை சாப்பிட்றனால நீ கண் திறக்கப்படும் சொல்லும்போது, இரு ஒரு வார்த்தை நான் என் புருஷன்ட கேட்டுக்கிறேன் அப்படின்னு அவளால் என்ன செய்ய முடியல, சொல்ல முடியல பாருங்க. ஏன்னா வஞ்சிக்கிற ஆவி இன்னைக்கும் கூட குடும்பங்களை அழிக்கும்படியா வஞ்சிக்கிற ஆவி. நம்ம எவ்வளோ காலமா சம்பாதித்து 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 அப்படியே சேர்த்து வைக்கிற ஒரு பணத்தை ஒரு நிமிடத்துல பிசாசு அழிவுக்கு நேரம் என்ன செஞ்சான், கொண்டு போய் தள்ளிடுறான் பாருங்க. நல்ல வட்டி கொடுக்குறாங்க, நல்ல வருமானம் கொடுக்குறாங்க, பேங்கை விட இது நல்லா தான் இருக்கு அப்படின்னு நினைச்சு நம்ம செய்யும் போது அதனுடைய முடிவு பரிதாபகரமா இருக்கு பாருங்க. இன்னைக்கும் கூட ஆண்டோடைய சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஏவாளை குறித்து நம்ம அழகா அந்த 3 வசனத்தை நம்ம வாசிப்போம் பாருங்க. ஏன்னா வாயின் வார்த்தை தான் இன்னைக்கு அநேகவே நம்ம ஆசீர்வாதத்தை இழக்கிறதுக்கு காரணமா இருக்கிறது. ஆதியாகமம் 3:1-3 நான் வாசிக்கிறேன் பாருங்க. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. அது ஸ்திரியை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னதுண்டோ என்றது. ஒருவேளை அவ எதையுமே சொல்லல, இது வார்த்தையை போட்டு அப்படி வாங்கிருச்சு பாருங்க. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனால் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடி அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றால், அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. ஒருவேளை இந்த ஏவாளுக்கு ஆண்டவருடைய சத்தம் கேட்காத ஒரு அனுபவம் கிடையாது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் வருவார். பகல் குளிர்ச்சியான வேலையில் ஆண்டவரோடு கூட இவங்க பேசிக்கொண்டே தான் இருந்தாங்க பாருங்க. ஆண்டவரோடு பேசின இவ இப்ப பிசாசோடு கூட பேசுறா பாருங்க. ஆனா பிசாசின் சத்தம் எதுன்னு அவளுக்கு தெரியல. இன்னைக்கு கூட அநேக வேலையில பிசாசு நம்மளோட பேசும்போது நமக்கு சத்தத்தை கண்டுபிடிக்க தெரியாம இருக்கிறதுனால அநேக ஆசீர்வாதத்தை இழந்துடுறோம் பாருங்க. இவளுக்கு நல்லா தெரியும், ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் இவங்களோட உறவாடி கொண்டே இருந்தாரு. இன்னைக்கு பிசாசு வந்து பேசுது. பிசாசு பேசும்போது என் தகப்பன் சத்தம் அல்ல இல்லையே அப்படின்னு அவளால என்ன இல்லை, உணர்வு இல்லை பாருங்க. ஒரு வார்த்தை கேட்கல. ஏன்னா பிசாசு வஞ்சிக்கிறவன். அவன் வஞ்சிக்கிற ஆவியோடு கூட புறப்பட்டு வரும்போது நம்ம வஞ்சிக்கிறோம் பாருங்க. அவளுக்கு அந்த கண்ணை பார்த்தோன்னே அது எப்படி இருந்துச்சு, அழகா இருக்கு. இன்னைக்கு அநேகர் கண்களின் இச்சையினால் ஆசீர்வாதத்தை இழந்து போறாங்க. இன்னைக்கு பாருங்க எத்தனை வாலிப பிள்ளைங்க ஃபுல்லா யூடியூப் பேயினே நான் வச்சிருவேன். வாலிப பிள்ளை பேசினாலே, வாலிப பிள்ளைங்க வந்து பிசாசின் பிடியில் கட்டப்பட்டாலே நான் ஒண்ணுமே கேட்காமலே சொல்லிடுவேன், நீ யூடியூப் பார்த்தியா அப்படின்ட்டு. ஏன்னா இந்த யூடியூப் பிசாசு எப்படிப்பட்டதுன்னு எனக்கு இப்போ நல்லா தெரியும் பாருங்க. அநேகருடைய வாழ்வை நாசம் பாருங்க, செல்லுக்கு அடிமையாக்கி ஒரு நிமிஷம் கூட அவங்களால செல்ல கீழே என்ன செய்ய முடியாது, வைக்க முடியாது. இன்னைக்கு பாளையமேட்டில் ஒரு தம்பி வந்திருந்தா பாருங்க, அப்படியே கண்ணு ரெண்டும் அந்த கண்ணுக்குள்ள சர்ப்பம் அப்படி மின்னது எனக்கு தெரிஞ்சிச்சு பாருங்க. இன்னைக்கு வாலிப பிள்ளைகளை பிசாசு அப்படி சீரழித்து கொண்டு இருக்கிறான் பாருங்க. எதையாவது ஒன்றுக்கு அடிமையாக்கி அவனுடைய வாழ்க்கையை நாசப்படுத்தி கொண்டிருக்கிறான். பிசாசு கோணலாக்க வரும்பொழுது அவருடைய பிள்ளைகளாகிய நம்ம ஜெயம் எடுக்கிற ஒரு பாத்திரமா இருக்கணும். ஆதாமுக்கு நல்லாவே தெரியும், அந்த கனியை புசிக்க வேண்டாம் என்று ஆண்டவர் சொன்னது நல்லாவே தெரியும். மனைவி சொல்லும்போது அதை ஏன் என்ன செய்யவே இல்லை, கேட்கவே இல்லை. இன்னைக்கு அநேக குடும்பத்துல புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை, ஆமா, புத்தி இல்லாத ஸ்திரீ தன் கைகளினால் வீட்டை இடித்து போடுகிறார். ஒருவேளை கணவன் எப்படிப்பட்ட கணவனா வேணாலும் இருக்கலாம், மோசமானவங்களா, குடிக்கு அடிமையா, ஒருவேளை தவறான தொடர்புல எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா ஒரு பெண்ணு சரியா இருந்தா நிச்சயமா அந்த குடும்பம் என்ன செய்யப்படும், கட்டப்படும் பாருங்க. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை, நான் யாரை வேணாலும் சொல்லுவேன். யார் என்னிடத்தில் ஜெபிக்க வந்து என் கணவன் சரியில்லைன்னு சொன்னா நான் கேட்கவே மாட்டேன். என்னோட ஜெபிக்கிறவங்களுக்கு தெரியும் கணவன் சரியில்லாம தான் இருப்பாரு, நம்ம தான் என்ன செய்யணும். ஆமா, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை. ஒருவேளை நம்ம படிப்பறிவு இல்லாதவங்க எத்தனை பேர் ஆண்டவரோட கூட நடந்து தன் குடும்பத்தை கட்டுறதை நான் என் கண் முன்னால் நம்ம பார்த்துருக்கிறேன் பாருங்க. இன்னைக்கும் கூட குடும்பங்களை அழிக்க முடியாது சர்ப்பத்தின் ஆவி, சமாதான கேடு பாருங்க. எத்தனை காரியம் இன்னைக்கு ஆண்டோடைய சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆண்டவரே, பிசாசு என் குடும்பத்தை கோணலாக்குனது உண்மைதான். ஒரு நிமிஷத்துல நம்முடைய கண்கள் குருடாக்கப்படுது. இச்சையின் ஆவில் நம்ம என்ன செஞ்சிடறோம், விழுந்துடுறோம் பாருங்க. அதனாலதான் பவுல் எழுதுறாரு, பிசாசின் தந்திரங்கள் உங்களுக்கு தெரியாதவைகள் அல்லவே. பிசாசின் தந்திரம் நமக்கு நல்லா தெரியும். நம்ம குடும்பம் வாழக்கூடாது, நம்ம குடும்பம் அழிந்து போக வேணும், நம்ம அநேகருக்கு ஆசீர்வாதமா மாறணும். ஒருவேளை நம்ம மூலமா இன்னைக்கு அநேகர் பாருங்க கர்த்தரை ஊழித்து செய்யாவிட்டா கூட தன்னுடைய தகுதிக்கு அப்பாற்பட்டு கர்த்தருக்காக செயல்படுகிற அநேக குடும்பங்கள் இருக்கு. இன்னைக்கு அந்த குடும்பங்கள் எல்லாம் பிசாசு குறி வச்சுட்டே இருப்பான். ஒருவேளை இவங்க ஆஸ்தியால தான் என்ன செய்யறாங்க,
ஊழியத்தை செய்யறாங்க. இந்த ஆஸ்தியில ஒரு கை வச்சா இவங்க படுத்துக்குவாங்க அப்படின்னு ஆஸ்தியை கொடுக்கறவங்கள ஆஸ்தியை தொடும், சரீரத்தை கொடுக்கறவங்கள சரீரத்தை தொடும் பாருங்க. ஏதாவது ஒரு வழியில பிசாசு நம்மளை அழிக்க போராடும். ஆனா வஞ்சிக்கிற ஆவிக்கு இடம் கொடுத்து நம்ம ஆசீர்வாதத்தை இழந்து விடக்கூடாது. நம்முடைய குடும்பம் எப்பொழுதும் பரலோக குடும்பமா என்ன செய்யணும், இருக்கணும். ஒவ்வொரு நாளும் ஆண்டுடைய சமூகத்துல நம்ம ஜெபித்து கொண்டே இருக்கணும். இந்த பொல்லாத சர்ப்பத்தின் வல்லமை நம்ம குடும்ப எல்லைகளுக்கு நுழைஞ்சு நம்ம அழிக்க போராடும் போதெல்லாம் அதை எதிர்த்து நிற்க திராணியில பாத்திரமா நம்ம என்ன செஞ்சிடணும், மாறிடணும் பாருங்க. ஏன்னா பவுல் சொல்லும்போது சொல்லுவாரு, பிசாசின் தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்ல. அந்த பிசாசின் தந்திரம், முதல் தந்திரம் என்ன நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு அருமையான வசனம் இருக்கும். எபேசியர் 1:19. எபேசியர் 1:19. பிரகாசமுள்ள மனக்கண்களை உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். இன்னைக்கு அநேகர் கண் இருக்கு பாருங்க. இங்க வந்திருக்க நம்முடைய வாழ்க்கையில கூட எல்லாரும் நல்ல பார்வையோடு கூட தான் உட்கார்ந்துட்டு இருக்கோம். ஆனா நம்முடைய கண்கள் பிரகாசமான மனக்கண்களா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நம்முடைய கண்கள் நிச்சயமா பிரகாசமான மனக்கண்கள் இல்லாம இருக்கும் பாருங்க. ஏன்னா ஒரு மனுஷனுடைய கண்கள், ஒரு வேதத்துல நம்ம வாசிக்கிறோம், கண் வெளிச்சமா இருந்தா நம்முடைய சரீரத்தின் எல்லா பகுதியும் எப்படி இருக்கும், வெளிச்சமா இருக்கும். நம்ம கண்ணு கெட்டு போச்சுன்னா நம்முடைய சரீரம் பூரா கெட்டு போயிரும் பாருங்க. இன்னைக்கு அநேக பிள்ளைகளை பிடிக்கிற பிசாசு பயன்படுத்துற காரியம் எதுனா கண்ணு தான் பாருங்க. ஒரு மனுஷனுடைய கண்ணை தொட்டுட்டா அவனுடைய வாழ்க்கை நாசம் பாருங்க. கண்களின் இச்சை, இன்னைக்கு இச்சையினால ஆசீர்வாதத்தை இழக்கிற எத்தனை பேர் பாருங்க. இன்னைக்கு ஆண்டவர் பரத்திலிருந்து இறங்கி வந்திருக்காரு. இன்னைக்கு ஆண்டவரத்தை நம்ம இறக்கத்துக்கு கெஞ்சணும் பாருங்க. நம்ம குடும்பத்தை பாழாக்கும்படியா, நம்ம குடும்ப சமாதானத்தை கெடுக்கும்படியா, நம்முடைய ஐஸ்வர்யத்தை சுரண்டும்படியா, ஒரு கண்ணீரின் பாதையை நம்ம நடந்து நம்மளை நாசமாக்க வேண்டும் என்று பிசாசு திட்டம் போட்டு புறப்பட்டு வரும்போது அவனுடைய திட்டத்தை அழிக்கிற ஒரு நல்ல பாத்திரமா நம்ம என்ன செய்யணும், மாறணும். உங்களுக்கு முன்பாக நிற்க என்னோட இருக்கவங்களுக்கு தெரியும், 1ஆம் தேதியிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் தினம் காலைல எந்திரிப்பேன், ஒரு சொப்பனத்தை ஆண்டவர் காட்டுவாரு. எனக்கு பிசாசு வலையை விரிச்சிட்டான்னு தெரிஞ்சா உடனே நான் சாப்பிட்டதே கிடையாது இந்த மாசத்துல. முழங்கால போட்டு நேற்றலாம் எனக்கு லீவே இல்லை, எக்ஸாம் வேற, பேப்பர் வேற திருத்தணும், அவ்வளோ வேலை இருக்கு பாருங்க. ஆனா காலையில எந்திரிக்கும் போது தீங்கு நாளில் உன்னை கூடார மறைவில் மறைத்து கண்மலையின் மேல் உயர்த்துவேன்னு சொல்லி, ஒருவேளை கண்மலையின் மேல் உயர்த்துவதற்குண்டாக ஒரு தீங்கு நாள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். ஆனா அந்த தீங்கு நாள்ல நான் கர்த்தருக்குள் மறைந்திருப்பேன், ஆனா நான் ஆசீர்வாதத்தை சோர்ந்திருப்பேன் பாருங்க. அதனால எனக்கு காலைல எந்திரிச்சு ஒரே மன போராட்டம். இன்னைக்கு கடைசியில லீவ் போனா டீச்சர்ஸ் தான் என்ன சொல்லுவாங்க, ஆனா ஆண்டவர் நம்மளோட, என்னோட ஆண்டவர் தெளிவா இடைபெறாரு. நீ போக வேண்டாம், இன்னைக்கு நீ போக வேண்டாம்னு சொல்லி நான் ஆண்டவருடைய சமூகத்துல தைரியமா லீவுன்னு சொல்லிட்டு முழங்கால் போட்டு ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிச்சேன் பாருங்க. ஆண்டவர் என்னோடு கூட அப்படி பேசினாரு. அன்னைக்கு எலியா எசபேலின் வல்லமையினால அழிந்து போயிருவாங்கிறதுக்காக நான் கேரி தார்த்தங்கரையில ஒளித்திருன்னு சொன்னேன். உன்னை ஒளித்திருன்னு சொல்றதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு, நீ முழங்கால மொட்டக்குன்னு சொன்னாரு பாருங்க. நான் ஆண்டுடைய சமூகத்துல எத்தெல்லாம் நான் முழங்கால் போட்டு ஆண்டுடைய சமூகத்துல ஜெபித்தேன். இந்த மாதம் முழுவதும் கார் உருள்ற மாதிரி நான் சொப்பனம் கண்டு ஒரு முறை இல்லை, 2 முறை இல்லை, பலர் எங்களோடு கூட பேசிக்கொண்டே இருந்தாங்க பாருங்க. இவங்களை காரை எடுக்காம இத்தனை நாள் வச்சதுக்கே நான் ஆண்டவருக்கு என்ன சொல்றேன், நன்றி செலுத்துறேன் பாருங்க. எடுக்கவே விடல காரை. ஏன்னா தினம் ஒரு சொப்பனத்தை ஆண்டவர் காட்டுவாரு. அதை வச்சு 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 ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன் பாருங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு திட்டத்தை பிசாசு கொண்டு வருவான், அதை அழிப்பேன். அது முடியும்னா அடுத்த நாள் காலையில் இன்னொன்று வந்துடும், அடுத்த நாள் காலையில் இன்னொன்று வந்துடும். இப்படியே தான் நான் ஜெபிச்சு கொண்டே இருந்தேன் பாருங்க. நம்முடைய குடும்பத்தை அழிக்கும்படியாய் பிசாசு திட்டம் போடும் பொழுது என்னுடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டிருக்கணும் பாருங்க. நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டிருக்குமானா பிசாசு எந்த வழியில வர்றாங்கிறது நமக்கு தெரியும். ஆனா பலவேளை நம்முடைய கண்கள் குருடாக்கப்பட்டுருச்சு அப்படின்னா எந்த வழியில பிசாசு வர்றா நமக்கு என்ன செய்யாது, தெரியவே தெரியாது பாருங்க. ஒருவேளை நம்முடைய கண்கள் திறக்கப்படணும்னு ஆண்டவருடைய சமூகத்துல வந்து ஜெபிக்கணும். ஒருவேளை தேவ சித்தம் நிறைவேற ஜெபித்த நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படணும். நம்முடைய குடும்பத்தை பிசாசு எந்த பகுதியை தொட்டு நம்மளை பாதாளத்து நேராக இழுத்துட்டு போறாங்கிறத நம்முடைய ஆவிக்குரிய கண்களினால் நம்ம கண்டோமானா நம்ம ஜெயம் எடுத்துருவோம் பாருங்க. நமக்கு தூரத்துல வரும்போதே, சத்துரு தூரத்துல தன்னுடைய திட்டத்தை கொண்டு வரும்போதே அதை நமக்காக சொல்றதுக்கு ஆண்டவர் ஆயத்தமா இருப்பாரு பாருங்க. ஆனா நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டிருந்தா பிசாசின் தந்திரங்கள் நமக்கு தெரியும் பாருங்க. ஆனா இன்னைக்கு அநேக வேலையில நம்முடைய
ஆவிக்குரிய மனக்கண்கள் குருடாக்கப்பட்டது பாருங்க. அதனாலதான் பவுல் சொல்றாரு, பிசாசின் தந்திரத்துல ஒண்ணு என்ன தெரியுமா, நம்முடைய கண்ணை குருடாக்கி வச்சிருப்பாருங்க. இப்போ உதாரணமா என் கூடயே என் கணவர் இருந்தா, என் கூடயே என் பிள்ளைகள் இருந்தா, அவங்க செய்யற தப்பு எதுவுமே எனக்கு தெரியாது. ஏன்னா நான் அவங்களை அதிகமா நேசிப்பேன், என் பிள்ளைகளை நான் அதிகமா நேசிப்பேன். நான் அதிகமா நேசிக்கிறதுனால ஒருத்தவங்க சொன்னா கூட என்னால நம்ப முடியாது. ஏன்னா என் கூடயே அவங்க இருக்கிறாங்க. எப்படி நான் அந்த நம்பிக்கையை நம்ம வைப்போம் பாருங்க. ஆனா கண் நமக்கு திறக்கப்பட்டுருச்சு அப்படின்னா அப்படியே ஆண்டவர் அப்படியே காரியங்களை தெளிவா வழி நடத்தி நம்ம கொண்டு போய்கிட்டே இருப்பார் பாருங்க. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே என்னுடைய ஆவிக்குரிய மனக்கண் என்ன செஞ்சிருங்க, திறந்துருங்க. அன்னைக்கு பார்த்தா நல்ல குடும்பம் தான் பாருங்க, ஆனா அந்த அழகான பழத்தை பார்த்தோன்னே அந்த இச்சையில் அது என்ன செஞ்சுட்டா, விழுந்துட்டா. இன்னைக்கும் கூட உள்ள விபச்சார வேசித்தனம் மாத்திரம் இச்சமல்ல, ஆண்டவரோடு கூட இருந்து ஊழியத்தை நிறைவேற்றினாரு யாரு, யூதாஸ். 3 வருஷம் நல்ல தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு ஊழியனா, 12 சீசர்ல பணப்பைய வைக்கிற ஒரு உத்தரவாதம் உள்ள ஒரு புருஷனா இருந்தார் பாருங்க. ஆண்டவரோடு கூட இருந்து ஆண்டவருடைய ஊழியத்தையே நிறைவேற்றி கொண்டிருந்தாரு. ஆனால் ஒரு நாள் வரும்போது அந்த ஆசீர்வாதத்தை என்ன செஞ்சுட்டாரு, இழந்துட்டார் பாருங்க. வேதம் சொல்லுகிறது, சாத்தாண்ட இருதயத்துக்குள்ள என்ன செஞ்சுட்டான், புகுந்துட்டான் பாருங்க. அவனை தூண்டி விட்டுட்டான் பாருங்க. ஆண்டவரோடே இருந்து ஊழியத்தை நிறைவேற்றின யூதாஸுக்கு அப்படி வருமானா, நீங்கள் நானும் எம்மாத்திரம் பாருங்க. பரலோக மேன்மை இழந்து போனான். இன்னைக்கு அந்த பகுதியை அந்த ரெகுலரா வாசிக்கும் போது அந்த இடத்துல இன்னொரு ஆளை ஆண்டவர் வைக்கிறாரு பாருங்க. நல்ல ஒரு நோக்கத்தோடு, நல்ல ஒரு திட்டத்தோடு என்னுடைய ஊழியத்தை இந்த தேசமுக்கு கொண்டு போவான்னு சொல்லி நம்பிக்கையோடு கூட ஆண்டவர் யூதாஸை தெரிந்தெடுத்தார் பாருங்க. பிசாசின் வலையில விழுந்த போது தான் கூடயே இருக்கிற ஆண்டவரை காட்டி கொடுப்போங்கிற உணர்வுள்ள இருதயம் இல்லாம போச்சு. ஒரு உணர்வுள்ள இருதான் போறதுக்கு அவன் காரணம் இல்ல, அந்த இடம் கொடுத்த அந்த பொருளாசைங்கிற பாவத்துல இடம் கொடுத்ததுனால அவன் விழுந்து ஆசீர்வாதத்தை என்ன செஞ்சான், இழந்து போனாங்க. அவன் துரோகியா இருந்தான் அப்படின்னு போட்டிருக்கு. கூடயே இருக்கிற ஒருத்தருக்கு எப்படி தீங்கு செய்ய முடியும்? ஆண்டவர் செய்யற அற்புதத்தை பார்த்தா, ஆண்டவர் செய்த அடையாளத்தை பார்த்தா, அநேகருக்கு அவர் ஆசீர்வாதமா இருந்ததை யூதாஸ் பார்த்து கொண்டே தான் இருந்தான். ஆனா அந்த ஒரு குற்றம் செய்யாத அந்த மனிதனை காட்டி கொடுப்பதற்கு அவனுடைய இருதயம் எப்படி இருந்துச்சு பாருங்க. இன்னைக்கும் கூட நம்முடைய வாழ்க்கையில நம்ம கூடயே இருந்து ஒருவேளை நமக்காகவே செய்யற மாதிரி செயல்பட்டு நம்ம குரோதமா செயல்படுகிற எத்தனை ஜனங்கள். ஆனா இன்னைக்கு நம்முடைய ஆவிக்குரிய மனக்கண்கள் திறக்கப்படுமானா, கர்த்தர் நம்முடைய காரியங்கள் எல்லாம் வெளிப்படுத்தி சத்துருவின் எல்லா வல்லமைகளையும் அழிச்சு போடுவார் பாருங்க. ஒரு கூட்ட ஜனங்கள் ஆண்டவருக்கு தேவை பாருங்க. ஏதோ வாழ்ந்தோம், ஏதோ மரித்தோம், இந்த உலகத்தை விட்டு போனோம் அப்படிங்கிறதுக்கு இல்ல. ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டதுக்கு ஒரு நோக்கம் உண்டு, நம்மளை முன்குறித்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு பாருங்க. ஒருவேளை காலங்கள் கடந்து போயிருக்கலாம், ஆனா இந்த காலங்கள்ல கர்த்தருக்காக நம்ம என்ன செய்யறோம் அப்படிங்கிறதா ரொம்ப முக்கியம் பாருங்க. கர்த்தருடைய கிருபையினால எங்க அப்பா இவ்வளவு பலவீனப்படும் போது அன்னைக்கெல்லாம் முந்தானால் ஒரு குடும்பம் வந்து அந்த பிள்ளை பேரன் பேத்தி எல்லாரும் வந்து எங்க அப்பா பார்த்தாங்களா பாருங்க. அந்த ஒரு பிள்ளை கேட்டுச்சா, ஒரு தாத்தா 3 மாசம் வரலாமா, அந்த தாத்தாவை நான் பார்க்கணும்னு சொல்லிச்சா. பேத்தி பாருங்க. அப்ப பாருங்க, கர்த்தருக்காக செய்த ஒன்றை கூட ஆண்டவர் மறந்து விடுறதுக்கு என்ன இல்ல, அநீதியுள்ள தேவனே அல்ல பாருங்க. நம்முடைய கிரியைகளை எல்லாம் அவர் நினைவில் வைத்திருக்கிற தேவன். ஆனா பிசாசு நம்மளை அழிக்க திட்டமிடுவான் பாருங்க. இன்னைக்கு ஆண்டவரே உடைய பிரகாசமுள்ள மனக்கண்களை எனக்கு என்ன செஞ்சிருங்க, தாங்க ஆண்டவரே அப்படின்னு நம்ம ஆண்டவரத்துல கேட்டோம்னா, நம்முடைய கண் திறக்கப்பட்டுச்சுன்னா மாத்திரம்தான் நம்ம ஆசீர்வாதத்தை என்ன செய்ய முடியும், சுதந்திரிக்க முடியும். நம்முடைய கண்கள் என்ன செய்யப்படணும், திறக்கப்படணும் பாருங்க. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என்னுடைய ஆவிக்குரிய கண்ணை என்ன செஞ்சிருங்க, திறந்துருங்க. ஒருவேளை இன்னைக்கு நம்முடைய கண்கள், நம்முடைய பிள்ளைகளுடைய கண்கள் திறக்கப்படுவோமானா, நம்முடைய பிள்ளைகள் பாதாளத்தின் வாசல்ல இருந்து என்ன செஞ்சுவாங்க, தப்புவித்து கொள்ளப்படுவாங்க. இன்னைக்கு ஒரு ஜெனரேஷன் பாருங்க அழிய போகுது. என்ன ஒரு ஆசிரியருக்கு நான் சொல்றேன், ஒரு ஒன்னாப்பு பிள்ளை இந்த காலத்துல எங்களால வச்சு என்ன செய்ய முடியல, பார்க்கவே முடியல பாருங்க. அப்படியே துன்மார்க்கத்தின் எல்லையா இருக்கிறாங்க ஒன்னா படிக்கிற பிள்ளைங்க. இன்னைக்கு நம்ம குடும்பமும் காக்கப்படணும்னா நமக்கு ஆவிக்குரிய மனக்கண்கள் தேவை. இன்னைக்கு ஆண்டவரத்துல கேளுங்க, ஆண்டவரே உங்களுடைய கண்ணை எனக்கு என்ன செஞ்சிருங்க, திறந்துங்க. என் சரீரம் இருளா போறதுக்கு முன்னாடி, என் குடும்பம் இருளாக போறதுக்கு முன்னாடி ஆண்டவரே என் கண்ணை திறந்துருங்கப்பான்னு ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்போம் பாருங்க. ஏன்னா கண் நமக்கு திறக்கப்படலைன்னா நம்முடைய பார்வைக்கு எல்லாமே நல்லா தான் தோன்றும் பாருங்க. பார்வைக்கு எல்லாமே நல்லா தோன்றும், அது முடிவு பரிதாபமா இருக்கு பாருங்க. தன் குடும்பத்துக்கு சாபத்தை வைத்து போன ஆதாமை போல எவாளை போல நம்ம இல்லாதபடி நம்ம குடும்பத்துக்கு ஆசீர்வாதத்தை வச்சுட்டு போகணும் அப்படின்னா நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, ஆண்டவருடைய நாமத்தினால ஆவிக்குரிய மனக்கண்கள் என்ன செய்யப்படணும், திறக்கப்படணும். ரெண்டாவது நீங்க பாத்தீங்கன்னா 2 சாமுவேல் 24:1 நான் ஏற்கனவே சொன்னது போல தாவீது வந்து அந்த ஜனத்தை வந்து தொகையிடணும்னு நினைச்சா பாருங்க. அங்க ஒரு வசனம் இருக்கு, அதை வாசிங்க. 2 சாமுவேல் 24:1. ஏவும் பாருங்க, பிசாசு கண்ணை குருடாக்கும். ரெண்டாவது என்ன செய்யும், ஏவும். எதையாவது ஒன்று தேவையில்லாத ஒரு காரியத்தை செய்ய சொல்லி தூண்டு நம்மளை. இதை நீ செய்ய, இதை நீ செய்ய அப்படின்னு சொல்லி. அதுக்கு மறைமுகமா என்னன்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி பெருமை தான் இருக்கும்.
அந்த பிசாசு ஏவினா நீங்க எந்த இடத்துல பாருங்க, அந்த இடத்துல வந்து பெருமை தான் இருக்கும். நம்ம வேதத்துல 2 ஏவுதலை குறித்து வாசிக்க முடியும். சிம்சோனை குறித்து ஒரு இடத்துல வாசிக்க முடியும். அவன் வந்து அந்த சோராவுக்குள் இருக்கும்போது சிம்சோனை கர்த்தர் என்ன செஞ்சாரு? ஏவினார். பெலிஸ்தரின் கையிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்கும்படியா கர்த்தர் சிம்சோனை ஏவினார் அப்படின்னு இருக்கும். இங்க பிசாசு ஏவுவான் பாருங்க. சில வேளையில நம்முடைய உள்ளத்துல நம்ம சில காரியத்தை செய்யணும்னு சொல்லி ஏவப்படுவோம் பாருங்க. அந்த ஏவப்படுகிற காரியம் ஆண்டவரால வந்ததா அது பிசாசால வந்ததான்னு நமக்கு தெரியணும். ஏன்னா ஆண்டவரால சொல்லி ஒரு காரியத்தை செஞ்சோம்னா நம்முடைய உள்ளத்துல சந்தோஷம் இருக்கும், நம்முடைய உள்ளத்துல சமாதானம் இருக்கும், அதை குறித்து ஒரு பயம் இருக்கும். பயமே நமக்கு இருக்காது. அதை குறித்து ஒரு பயமே நம்ம, ஏன்னா நமக்கு செய்ய சொன்னது யாரு? இன்னைக்குதான் நான் சிம்சோனை குறித்து அந்த பதில வாசிக்க எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா அந்த வேசிட்ட போனது கர்த்தரால் உண்டான ஒரு காரியமா இருந்தது நாங்க வேதத்துல போடப்பட்டிருக்கு பாருங்க. நான் வாசித்தேன். அதை ஏவினார். ஆண்டவர் போப்பா அப்படின்னு ஏவுறார். பெலிஸ்தன்ட்ட போ அப்படிங்கிறாரு. ஆண்டவரே அவனை ஏவி விடுறாரு பாருங்க. ஆண்டவர் ஏவி விட்டா அதுல ஒரு சந்தோஷம் இருக்கும், அதுல ஒரு சமாதானம் இருக்கும், அந்த காரியத்துல முடிவு வந்து மகிமையா இருக்கும். ஆனா பிசாசு ஏவனானா அது பரிதபிக்கப்படத்தக்கதா இருக்கும். இங்க நல்லா ஏவி விட்டுட்டான் பாருங்க. நீ எண்ணு அப்படின்னு சொல்லிட்டான். ஏன்னா தாவீது வந்து ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு மனிதனா இருந்தவன கர்த்தர் தான் முதல் பெயர் சபா வர அவ்வளோ பெரிய சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக்கி மகிமையா வச்சிருக்காரு பாருங்க. ஒரு பெரிய சேனை படை இன்னைக்கு அவனோடு கூட இருக்குது. ஆனா தன்னுடைய படபலத்தை அப்படின்னு தன்னுடைய பலன் என்னன்னு பார்க்க நான் நினைச்சா பாருங்க. அப்ப யோபாப் வந்து சொன்னா வேண்டாம், இது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம், இது வேண்டாம் அப்படின்னு சொன்னா பாருங்க. பிசாசு ஏவுனான்னா யார் சொன்னாலும் அவங்க என்ன செய்யவே மாட்டாங்க, கேட்கவே மாட்டாங்க. ஏன்னா ஏவுனது யாரு? பிசாசு. யோவாப் வந்து தாவீதுக்கு நம்பிக்கைக்குரிய ஒரு பாத்திரம், அவனை சரியா வழி நடத்தின ஒரு ஆளு. அவன் சொல்றான், இது வேண்டாம், உங்களுக்கு இவ்வளவு பெரிய படம் இருக்கிறது ரொம்ப சந்தோஷம் தான், நீங்க அதை என்ன செய்ய வேண்டாம், என்ன வேண்டாம். ஆனா கேட்கவே இல்லை பாருங்க. பிசாசு ஒரு மனுஷனை ஏவி அவன் கேட்கல. நம்ம சொல்லும் போது ஒருத்தர் சரியான காரியத்தை நம்ம சொல்றோம், அதை ஒருத்தர் கேட்கலன்னா அங்க பின்னா இருந்து யார் செயல்படுறா? ஆமா, இது சொல்லிக்கிட்டே இருக்கேன் கேட்க மாட்டேங்கிறாங்க, சொல்லிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. சொல்லிக்கிட்டே இருக்கும்போது கேட்கல, பின்னாடி பிசாசு செயல்படுறான்னு தெரிஞ்சா உடனே முழங்கால முடக்கணும், ஆலயத்துக்கு போகணும், தேவ சமூகத்துல கதறணும், கழுத்தை பிடிச்சி இழுத்து கொண்டு என் வீட்டில் வந்து என்ன செய்யுங்க, போடுங்க ஆண்டவரேன்னு கேட்கணும் பாருங்க. ஏன்னா நம்ம கால தாமதம் ஒவ்வொரு நாளும் இந்த நாட்களை பிசாசு உக்கிர கோபம் கொண்டு எழுந்திருக்கனால கொண்டு குழியில கொண்டு என்ன செஞ்சிருவான், தள்ளிடுவான் பாருங்க. அவன் ஏவுவான், தவறான காரியத்தை ஏவுவான் பாருங்க. பிசாசு ஏவுனா அவங்க பிசாசின் பிடியிலிருந்து அவங்களை மீட்டெடுக்கவே முடியாது பாருங்க. ஆனா கர்த்தர் நம்மோடு கூட இருந்தாரானா உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க. நம்முடைய நீதியை வெளிச்சத்தை போல நம்முடைய நியாயத்தை பட்ட பகலை போல விளங்க பண்றவர். நம்ம சொல்லும் போது அவங்களுடைய இருதயம் கேட்கப்படாம கடினமா தெரியலாம் பாருங்க. ஆனா வேலை வரும்போது நம்மளோட கர்த்தர் இருக்காங்க நிரூபிக்காம ஆண்டவர் என்ன செய்யவே மாட்டாரு, விட்டவே மாட்டாரு. நீதியை வெளிச்சத்தை போல நியாயத்தை பட்ட பகலை போல உங்க நீதி செயல்படாம உங்க நியாயம் செயல்படாம ஒருவேளை இன்னைக்கு நீங்க கண்ணீரோடு கூட வந்திருக்கலாம். ஆனா நம்ம ஆராதிக்கிற தேவன் சாதாரண ஒரு தெய்வம் அல்ல. முன்பாகவே காரியத்தை காட்டி நமக்காக ஜெபிக்க வைக்கிற தேவன். அவர் உண்மையிலவரா இருக்கார் பாருங்க. இன்னைக்கு பரலோகம் திறக்கப்படும். யாராவது சாத்தான் பிடியில ஏவி துன்மார்க்கத்தின் எல்லைக்குள் இருப்பார்களால் இந்த நாள் அற்புதத்தினால், இந்த நாள் அடையாளத்தினால், சத்துருவின் சகல வல்லமையும் நம்முடைய குடும்பங்களை விட்டு வெளியேறுகிற நாள், கர்த்தருடைய ஆசீர்வாதம் பரத்திலிருந்து இறங்கி வருகிறதான். ஆண்டவர் என்னோடு கூட பேசினார், நீ சகல ஜனங்களை பார்க்கிறோம் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். ஒருவேளை 10-11 உன்னை ஆசீர்வதிக்க மாட்டேன், எல்லாரும் போல ஆசீர்வதிக்க மாட்டேன், உன்னோட நான் இருக்கேங்கிறத எல்லாத்துக்கும் காட்டுவேன். ஒருவேளை பணிஸ்தலத்துல காட்டுவேன், குடும்பத்துல காட்டுவேன், ஊழியத்துல காட்டுவேன், திருச்சபையில காட்டுவேன். நான் ஆராதிக்கிற தெய்வம் அவர் ஜீவனில் ஒரு பாருங்க. அள்ளும் பகலும் ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருப்பதற்கு, கிரியை மறந்து விடுறதுக்கு அவர் அநீதியுள்ள தேவன் அல்ல பாருங்க. எல்லாவற்றையும் கணக்கில் வைத்து ஆசீர்வதிக்கிற தேவன். பிசாசு ஏவும் போது ரெடியா இருக்கணும் பாருங்க. நீ நெகேமியா புத்தகத்துல வாசித்தீங்கன்னா நெகேமியா வந்து அலங்கத்தை கட்டுவான். இன்னைக்கு நம்மளும் கூட நம்முடைய குடும்பமாகி அலங்கங்கள் இடிந்து விழுகும்போது உபவாச ஜெபிக்கிறோம், தேவ சமூகத்துல மன்றாடுறோம், ஆலயத்துல வந்து ஜெபிக்கிறோம், ஏதாவது ஒன்று நம்ம ஆண்டவருக்காக நம்ம செய்து கொண்டே தான் இருக்கிறோம் பாருங்க. நம்ம அப்படி செய்து கொண்டே தான் இருக்கிறோம், ஆனால் நம்மளால ஜெயம் எடுக்க முடியல. அதனாலதான் நெகேமியா சொல்லுவான், இப்போ வந்து நம்ம ஆலயத்தை கட்டுற வேலை ஒரு பெரிய வேலை, இந்த அலங்கத்தை கட்டுறது ஒரு பெரிய வேலை. ஆனா சன்பல்லாத்தின் ஆவிகள், தொபியாவின் ஆவிகள், நமக்கு விரோதமா அநேக ஆவிகள் உருவாக்கப்பட்டிருக்கு. அதனால நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, குடும்பமா வரணும், எல்லாரும் வந்து அலங்கத்தை கட்டணும். நீங்க வந்து நைட் ஆனா கூட ட்ரெஸ் என்ன செய்யக்கூடாது, மாத்தக்கூடாது. நீங்க போய் 4ஆம் அதிகாரத்தை வாசிங்க. நைட் ஆனா கூட ட்ரெஸ்ஸை வந்து என்ன செய்யக்கூடாது. அது ஒரு வசனத்தை மட்டும் வாசிடுவோம் பாருங்க. நெகேமியா விடுங்களேன். அதிகாரம் 4ஆவது அதிகாரம்
எகேமியா நெகேமியா 4:22 பாருங்க. அக்காலத்திலே நான் ஜனங்களை பார்த்து, ராமாறு நமக்கு காவலுக்கும் பகல்மாறு வேலைக்கும் உதவ அவரவர் தங்கள் வேலைக்காரரோடு கூட எருசலேமுக்குள்ளே ராத்தங்க கடவுள் என்று சொல்லி, நானாகிலும் என் சகோதரனாகிலும் என் வேலைக்காரராகிலும் என்னை பின்பற்றி காவல் காக்கிற சேவகரானாலும் எங்கள் வஸ்திரங்களை களைந்து போடாதிருந்தோம். அவரவருக்கு ஆயுதமும் தண்ணீரும் இருந்தது. ஒருவேளை பகல்ல வேலை செய்யறவங்க ட்ரெஸ் பண்ணி நீட்டா இருக்கணும். சத்துரு வர்றான் அப்படின்னா உடனே அந்த ஆயுதத்தை போட்டு சத்துருக்குறதமா யுத்தத்துக்கு போகணும். ட்ரெஸ் பண்ணி ரெடியா இருக்கணும், தண்ணி ரெடியா இருக்கணும். இன்னைக்கு வர்ற நாட்கள்ல பிசாசு உக்கிர கோபம் கொண்டு எழுந்திருக்கிறனால 4:05 ஒரு காரியத்தை செஞ்சானா 4:10 நம்ம குடும்பமே அழிஞ்சிரும் பாருங்க. அந்த 5 நிமிஷத்தை தவற விட்டோம். நம்மை போல பரிதபிக்கப்படத்தக்கவங்க ஒருவருமே இல்லை பாருங்க. கிருபை நாட்கள் ஆண்டவர் கூட்டி கொடுத்திருக்கிறாரு. ஆண்டோடைய சமூகத்துல நம்ம கெஞ்சும் போது கர்த்தர் நமக்கு இறங்குற ஒரு தேவனா இருக்கிறார் பாருங்க. எத்தனை துன்மார்க்கத்தின் எல்லையா இருந்தாலும் கூட ஆண்டவர் இன்னைக்கு நம்மத்திலே கடந்து வந்திருக்கார். அவர் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவர் பாருங்க. பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகள் பக்கமாய் திருப்புகிற தேவன், கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்கள் பக்கமாய் திருப்புகிற தேவன் அவர் நம்மத்தில வந்திருக்கார் பாருங்க. இன்னைக்கு ஆண்டோடைய சமூகத்துல எப்பயும் ஆயத்தமா இருங்க, யுத்தத்துக்கு ஆயத்தமா இருங்க. என்னோடு ஜெபிச்சவங்களுக்கு தெரியும் இந்த மாசம் நான் எப்படி ஆயத்தமா இருந்தேன்னு சொல்லி. 4:05 ஒன்று முடியும், 4:07 ஒன்று வரும், 4:07 ஒன்று முடியும், 4:09 ஒன்று முடியும் வரும் பாருங்க. ஆனா ஒவ்வொரு நாள் ஆயத்தம், ஒவ்வொரு நாள் ஆயத்தமா இருங்க. சாப்பிடல, தூங்கல, ஆனா எல்லாவற்றையும் பார்த்து ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் இன்னைக்கு வந்திருக்கிற ஒருவரை கூட என்ன செய்ய மாட்டாரு, சும்மா விட மாட்டார் பாருங்க. பிசாசின் பிடியில கட்டப்பட்டவங்களா இருந்தா இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிச்சு நீங்க கடந்து போங்க. ஆண்டவரே என் கண்ணை என்ன செஞ்சிருங்க, திறந்துருங்க ஆண்டவரே. பிசாசு ஏவி ஒருவேளை நீங்க ஒரு தனிப்பட்ட நபரோடு கூட போராடி துக்கத்தோடு இன்னைக்கு நீங்க வந்திருக்கலாம் பாருங்க. ஆண்டவரை விடக்கூடாது பாருங்க, விடக்கூடாது பாருங்க. நாம் அவனோடு இருப்பவனை பார்க்க நம்மோடு இருப்பவர் பெரியவர் பாருங்க. அந்த சாத்தானை ஜெயிப்பதற்காக ஆண்டவர் நம்ம வைக்கல, நம்ம அவனை ஆளுகை செய்யும்படி தான் தேவன் நம்ம வச்சிருக்காரு. இன்னைக்கு ஆண்டோடைய சமூகத்துல அவன் தூண்டும் போது, அவன் ஏவும் போது, நம்முடைய இருதயத்தை நிரப்பும் போது ஆண்டவரிடத்தில் நம்ம இறக்கத்து கெஞ்சுவோம். நீங்க அனனியால் சப்ரால் ஒரு குடும்பத்தை குறித்து வாசிக்க முடியும். அந்த குடும்பம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு குடும்பம். ஒரு நாள் எல்லாரும் அறிய நிலத்தை வித்து கொண்டு கொடுத்தாங்க பாருங்க. இவ்வளவுக்கு தானா விற்றீர்கள் என்று கேட்கும்போது அவங்க சொன்னாங்க ஆமான்னு சொன்னாங்க. ஏன்னா இருதயத்தை யார் நிரப்பியிருந்தா? ஆமா, ஒரு மனிதனுடைய இருதயத்தை பிசாசு நிரப்பி இருப்பானா அவங்க பொய்யா பேசுவாங்க. நீங்க தூண்டுறது, நிரப்புறது, ஏவறது இதுக்கெல்லாம் நீங்க வித்தியாசத்தை பார்க்கணும் பாருங்க. ஒரு மனிதனுடைய இருதயத்தை பிசாசு நிரப்பி வைத்திருப்பானா அவங்க வாயிலிருந்து என்னதான் வரும்? பொய் தான் வரும், பொய்யா பேசுவாங்க. ஏன்னா இருதயம் முறை எதால இருக்கு? ஆமா, இருதயத்தை நிறைவினால்தான் என்ன பேசும்? வாய் பேசு. இப்ப இருதயத்தை யார் நிரப்பியிருக்கா? ஆமா, இன்னைக்கு பாருங்க எங்க வகுப்புல ஒருத்தர் இருக்கா, வாயை திறந்தாலே பொய் தான். எனக்கு அவனை பார்த்தாலே பிசாசின் மகன் கூப்பிடுறது போல இருக்கும். ஒண்ணுமில்லாதுக்கெல்லாம் பொய் சொல்லுவான் பாரு. அடிச்சாம்பா, கிள்ளுனாம்பா, நோட்டை தூக்கிட்டு போனாம்பா, பொழுதன்னைக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருப்பான் பாருங்க. குற்றஞ்சாட்டுறவன் யாரு? பிசாசு. ஒரு மனிதனுடைய இருதயம் சாத்தானால் நிரப்பப்பட்டிருந்தா அவங்க பொய் சொல்லுவாங்க. யாராவது பொய் சொல்லிக்கிட்டே இருக்காங்கன்னா நீங்க கண்டுபிடிச்சோன்னா அவங்க இருதயம் எப்படி இருக்கும்? பொய்யினால. எனக்கு ஒரு அம்மா ஓயாம ஃபோன் பண்ணுவாங்க, மருமக கூட இங்கே இருக்கா பாருங்க. அவள் நல்ல பிள்ளை, அவள் நல்லா கவனிப்பேன், எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அவங்க ஃபோன் பண்ணும்போதெல்லாம் அவளை குறித்து தவறான காரியமாகவே சொல்லுவாங்க. எனக்கு நல்லா தெரியும் அந்த பிள்ளை ஜெபிக்கிற பிள்ளை, அந்த பிள்ளை கர்த்தருடைய பிள்ளை, நல்லா ஆராதிக்கிற பிள்ளை. அவள் ஒரு நாள் அவள் பொய் சொல்ல மாட்டான். ஆனால் இவங்க அப்படியே பொய்யா சொல்லுவாங்க பாருங்க. ஏன்னா இருதயத்தை யார் நிரப்பியிருக்கா? ஆமா, வேதம் அவளுடைய உதடுகளின் கீழ் பாம்பின் விஷம் இருக்கிறதா. இன்னைக்கு வந்திருக்க யாராவது பொய் பேசிட்டு இருந்தீங்கன்னா உங்க உதட்டுல கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. உதடுகளின் கீழ் என்ன இருக்கு? பாம்பின் விஷம் இருக்கு பாருங்க. நம்ம இருதயத்தை பிசாசு நிரப்பி இருந்தா நம்ம என்னதான் செய்வோம்? பொய் தான் செய்வோம். இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் இப்ப 2வது குறிப்பா நம்ம ஜெபிக்க போறோம். நம்ம குடும்பங்கள் கர்த்தருடைய பார்வையில் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமா மாறணும். நம்முடைய குடும்பம், நம்முடைய அலங்கம் இன்னைக்கு சமாதானத்தின் அலங்கமா மாறணும். ஒருவேளை சத்துரு இத்தனை நாள் எத்தனையோ காரியத்தை கொள்ளை கொண்டு போயிருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் கோணலானவைகளை செவையாக்குற தேவன், சகல சத்துரு வல்லமையை மேற்கொள்கிற தேவன். நல்லா எல்லாரும் உங்க குடும்பத்தை தேவனுக்கு உண்டாக நிறுத்துங்க. உங்க குடும்பத்திற்கு உறுப்பினர்களை நிறுத்துங்க. ஒருவேளை பலவீனப்பட்ட ஒரு பாத்திரம் இருக்கும், அந்த பாத்திரத்துல பிசாசு குடும்ப சமாதானத்தையே கெடுக்கலாம், நம்மளை அவமானப்படுத்தலாம், நம்மளை கேவலப்படுத்தலாம், நம்ம நிந்தைக்குள்ள கொண்டு நிறுத்தலாம். ஆனா இன்றைக்கு வந்திருக்கிற ஆவியானவர் அவர் கோணலானவைகளை
செவையாக எல்லாரும் கண்ணை மூடுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என் குடும்பத்தை கட்டுவதற்கு எனக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை திறந்தரணும், குடும்பத்தை கட்டுவதற்கு எனக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை திறந்தரணும் என்று சொல்லி நம்ம ஆண்டவரே சமூகத்தில் கேட்போமானால் அவர் போதுமானவராய் நம்ம மத்தியில் கடந்து வருவார். பாருங்க, ஒருவேளை சாத்தான் நம்முடைய இருதயத்தை தூண்டி இருக்கலாம், நம்ம சாத்தான் நம்முடைய இருதயத்தை ஏவி இருக்கலாம், சாத்தான் நம்முடைய இருதயத்தில் நிரப்பி இருக்கலாம். இன்னைக்கு வந்திருக்க நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை அவன் ஏவுனானான்னு பாருங்க, அவன் தூண்டினானான்னு பாருங்க, ஒருவேளை அவன் நிரப்புனானான்னு பாருங்க. ஏவினாலும் சரி, தூண்டினாலும் சரி, நிரப்பினாலும் சரி, கோணலை செவையாக்குறவர் அவர், கோணலை செவையாக்குறவர் அவர், கோணலை செவையாக்குறவர். இன்றைக்கு அவர் நம்மத்திலே கடந்து வந்திருக்கிறார். நல்ல வாயை திறந்து கேளுங்க, வாயை திறந்து கேளுங்க. ஆண்டவரே எங்க குடும்பம் ஒருவேளை இஸ்ரவேலின் குடும்பமா இருக்கணும் ஐயா. ஆண்டவரே அது வாசனை வீசுற ஒரு குடும்பமா இருக்கணும், சந்திர மரமா இருக்கணும். ஆண்டவரே சமாதான கேடுகள் விலகணும்னு சொல்லி ஆண்டவரே சமூகத்தில் வாயை திறந்து சத்தமா கேளுங்க. நல்ல ரெண்டு கரத்தையும் வானத்திலேரா ஏறெடுக்க. அவமானப்பட்டது போதும், நிந்தை வழியாய் கடந்து வந்தது போதும், இதுவே நம்முடைய வாழ்க்கையின் மையமா இருந்தது போதும். இன்னைக்கு கர்த்தர் நம்முடைய குடும்பங்களில் இருக்க சமாதான கேடுகளை விலக்குவார். பாருங்க, சாத்தான் ஏவுனவங்களா இருந்தா நிறுத்துங்க, சாத்தான் தூண்டினவங்களா இருந்தா நிறுத்துங்க. இன்னைக்கு ஒருவேளை ஆண்டவருடைய காரணம் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறது, பிசாசின் கிரியைகளை அழிக்க, ஒரு வியாதி பலவீனத்தை கொண்டு வந்து நிமிர்ந்து நடக்க முடியாதபடி, ஒருவேளை கேன்சரோடு, ஒருவேளை ஹார்ட் அட்டாக்கோடு, ஒருவேளை பிரச்சனைகளோடு, எலும்பு முறிவுகளோடு நீங்க வந்திருக்கலாம். இன்றைக்கு நம்ம மத்தியில வந்திருக்கிற ஆண்டவர் பிசாசு கொண்டு வந்து வியாதியா இருந்தா இந்த ஜப வேளையில அது வெளியேறும் என்பதில் ஒரு சந்தேகம் இல்லை. வானம் திறக்கப்பட்டிருக்கிறது, வானம் திறக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தம்முடைய பலத்த மகிமையோடு கூட நம்மத்தில இறந்து இருக்கிறார். பிசாசின் வல்லமைகள், பரம்பரை சாபங்கள், ஏவினவைகள், தூண்டினவைகள், நிரப்பினவைகள் இவைகள்லாம் இயேசுவின் நாமத்தில் இந்த மத்தியானம் வெளியேறுவதாக. நம்ம குடும்பத்தில் பலவீனப்பட்ட நபரை நிறுத்துகிறோம் ஐயா. எங்கள் குடும்பம் கட்ட முடியாதபடி, எங்கள் குடும்பம் தலை தூக்க முடியாதபடி, எங்கள் குடும்பம் நிமிர்ந்து நடக்க முடியாது போராடுகிற பொல்லாத சர்ப்பத்தின் ஆவியை வெளியேறு இயேசுவின் நாமத்தில், வெளியேறு இயேசுவின் நாமத்தில். இன்று கண்ட எகிப்தினை இனி காண்பதில்லை என்று வேதம் சொல்கிறது. ஐயா உம்முடைய வல்லமை, ஆவியானவரே உம்முடைய வல்லமை, அசைவாடுகிறேன் தேவனே உம்முடைய வல்லமை, ஜெபத்தை கேட்கிறவரே உம்முடைய வல்லமைப்பா இறங்குவதாக. வந்திருக்கிற ஒருவரை கூட விடாதீங்க. பிசாசின் பிடியில ஒரு வியாதியோடு கூட, பலவீனத்தோடு கூட வந்திருக்கலாம், தொழில் ஆசீர்வாதம் இல்லை என்று வந்திருக்கலாம், இயக்கத்தோடு கூட வந்திருக்கலாம். எல்லா சர்ப்பத்தின் வல்லமைகளும், எல்லா சர்ப்பத்தின் வல்லமைகளும் இன்றைக்கு வெளியேறுவதாக. திருமண தடைகள் விலகுவதாக, திருமண தடைகள் விலகுவதாக, தரித்திரத்தின் வல்லமைகள் வெளியேறுவதாக. கீழ்ப்படியாத வணங்கா கழுத்தில் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாகப்பா. கர்த்தருடைய வல்லமைப்பா. ஆண்டவரே ஒரு நிமிஷம் நிறப்பட்டுமப்பா. நான் உனக்கு முன்பாக போய் ஆண்டவரே கோணலாங்களை செவையாக்குவேன் என்று சொன்னீரையா. ஆண்டவரே செவையாக்குற கர்த்தரையா, நீ செவையாக்குற கர்த்தரையா, நீ செவையாக்குற கர்த்தரப்பா. ஆண்டவரே நீர் எங்கள் மத்தியில் கடந்து வந்திருக்கபடியால் நன்றியப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி ஐயா. ஆவியானவரே உமக்கு நன்றியப்பா. ஆண்டவரே எங்கள் குடும்பம் உம்முடைய பார்வையில் வெளியேறப்பட்ட குடும்பமாய் மாறுவதாக, ஏசாயாவின் குடும்பமாய் மாறுவதாக, ஏசாயாவின் குடும்பமாய் மாறுவதாக. ஒரு பாட்டு படி. ஏசாயாவின் குடும்பமாய் மாறுவதாகப்பா. ஆண்டவரே ஒரு யோசுவாவின் குடும்பமாய் மாறுவதாக, அற்புதங்களாய் மாறுவதாக, அடையாளங்களாய் மாறுவதாக. ஐயா உம்முடைய வல்லமை, ஐயா உம்முடைய வல்லமைப்பா. ஆண்டவரே வெறுமையாவுமே தேடி வரலப்பா. இந்த மத்தியான வேளையில கர்த்தர் இறங்குவீராக, மனம் இறங்குவீராக. அவமானத்தை கொண்டு வருகிற, நிந்தையை கொண்டு வருகிற எல்லா பொல்லாத சத்துருவின் வல்லமைகளும் இந்த மத்தியான வேளை வெளியேறுவதாக, மத்தியானம் வெளியேறுவதாக. நீண்ட நாளாய் போராடி கொண்டிருக்கிற அந்தகார வல்லமைகள், குடும்பத்தின் சமாதானத்தை கெடுக்கிற இருளின் அதிகாரம் இயேசுவின் நாமத்தில் சுட்டரிக்கப்படுவதாகப்பா. கர்த்தருடைய வல்லமை நிரப்புவதாக, கர்த்தருடைய வல்லமை நிரப்புவதாக. தேவனே உம்முடைய கிருபை, தேவனே உம்முடைய கிருபைப்பா. அசைவாடுகிறவரே உம்முடைய கிருபைப்பா, 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 கிருபாண்டவரே, கிருபைப்பா, கிருபைப்பா. பரலோகம் திறக்கப்படுவதாக, பரலோகம் திறக்கப்படுவதாக. உடை போகிறமா, துன்பமா, உயரமா, நீர்பட்ட உடை போகிறதமா. காற்றடிச்சா வெயில் வந்தா காய்ந்து போய்விடும், கலங்காதே. காற்றடிச்சா வெயில் வந்தா காய்ந்து போய்விடும், கலங்காதே. உன் துக்கங்கள் இயேசு சுமந்து கொண்டார், உன் பிணிகள் எல்லாம் ஏற்றுக்கொண்டார். உன் துக்கங்கள் இயேசு சுமந்து கொண்டார், உன் பிணிகள் எல்லாம் ஏற்றுக்கொண்டார்.
காரியங்கள் வாய்க்காதே போவதாகப்பா. ஆண்டவரே, உம்முடைய கிருபை கடந்து வரட்டும். ஆவியானவரே, நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. ஒரு சுக வாழ்வு இந்நாளில் துளிர்ந்தது. ஆமென். ஒரு சுக வாழ்வு இந்நாளில் துளிர்ந்தது. இன்பமா துயரமா கண்ணீர் பட்ட உடை போன்றதமா. இன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதமா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நாமே கோணலாக்கப்பட்ட பகுதியில் உண்டு ஒண்ணு, பிசாசு கோணலாக்கின பகுதியில் உண்டு. இப்ப மூன்றாவதாக ஒரு காரியம், ஆண்டவரே சிலவற்றை கோணலாக்கி வச்சிருக்காரு. வாசிங்க பிரசங்கி 7:13. பிரசங்கி 7:13. பிரசங்கி 7:13. தேவனுடைய செயலை கவனித்து பார், அவர் கோணலாக்கத்தக்கதை நேராக்கத்தக்கவன் யார்? சில வேளையில ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரிக்க வேண்டும் என்பதற்காக சிலவற்றை கோணலாக்கி வச்சிருப்பாரு. பாருங்க, கர்த்தர் கோணலாக்கி வச்சிருந்தா அதை யாராலையும் நேராக்கவே முடியாது. நம்ம ஒருவேளை எத்தனை ஊழியக்காற்ற போய் ஜெபம் பண்ணலாம், எத்தனை உபவாசிக்கலாம், எத்தனை காரியங்கள் வேணாலும் செய்யலாம், நம்ம இறங்குங்க இறங்குங்கன்னு கெஞ்சி கொண்டே இருக்கலாம். ஆனா கர்த்தர் கோணலாக்கினார்னா அதை யாராலும் என்ன செய்ய முடியாது? நேராக்க முடியாது. ஆனா கர்த்தர் நம்ம ஆசீர்வாதத்தை பெறணுங்கிறதுக்காக தான் கோணலாக்குவாரே ஒழிஞ்சி நம்மளை அழிக்க வேண்டும் என்பதற்காக கோணலாக்க மாட்டார். ஏன்னா வேதத்துல சிலருடைய வாழ்க்கையை ஆண்டவர் கோணலாக்கி வச்சிருந்தாரு. ஆனா அந்த கோணலின் முடிவு அது மகா பெரிய மேன்மையா இருந்துச்சு. ஒருவேளைக்கு அநேக காரியங்களுக்கு நீங்க ஜெபித்து ஜெபித்து என் காரியம் ஏன் இன்னும் நடக்க மாட்டேங்குது நம்ம கேட்டுக்கொண்டிருக்கலாம். காலங்கள் ஆகிக்கொண்டே இருக்கலாம். ஏன்னா துரிதமாய் பெற்ற ஆசீர்வாதம் முடிவில் என்ன செய்யாது? நிலைத்திராது. ஆராதனை வேலை ஆண்டவர் என்னோட பேசினார் பாருங்க. துரிதமாய் பெற்ற ஆசீர்வாதம் முடிவில் என்ன செய்யாது? நிலைத்திராது. ஈஸியா ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சிருச்சுன்னா அது நிலைச்சு நிற்காது பாருங்க. ஆனா நமக்கெல்லாம் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் தலைமுறை தலைமுறையா கடத்தப்படணும். தலைமுறை தலைமுறையா நம்ம ஆசீர்வதிக்கப்படணும். நம்ம தலைமுறை தலைமுறையா அநேகருக்கு ஆசீர்வாதமா மாறணும் பாருங்க. அது தேவ திட்டமா இருக்கிறதுனால சில காரியத்தை ஆண்டவர் கோணலாக்கி வச்சிருந்தா அதை நேராக்கவே முடியாது. நீங்க எல்லாரும் நம்ம 1 சாமுவேல் 1 நேரா கடந்து போவோம். கர்த்தர் கோணலாக்குன ஒரு சம்பவம் அங்க இருக்கும். 1 சாமுவேல் 1 எடுங்களேன். கர்த்தர் அன்னாளின் கற்பத்தை அடைத்திருந்தான். அந்த வசனத்தை வாசிங்களேன். வாசிங்க. கர்த்தர் அவள் கற்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்கலாத்தி அவள் துக்கப்படுத்தும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். கர்த்தர் கற்பத்தை அடைச்சு மட்டும் வைக்கல, ஒவ்வொரு நாளும் அவளுடைய சக்கலாத்தி அவளை நல்லா பேசணும்னு சொல்லி ஆண்டவரே வச்சிருந்தார். சில வேளையில கர்த்தரே நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யறாரு? கோணலாக்கி வச்சிருக்காரு. இங்க அண்ணால ஆண்டவரே கற்பத்தை அடைச்சு வச்சிட்டாரு. அவருடைய சக்கலாத்தை அவளை துக்கப்படுத்தும்படியா பேசுறா. இதுக்கு ஆண்டவர் அனுமதிக்கிறார். ஏன்னா அண்ணாலை கொண்டு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தேசத்துக்கு கொண்டு வரணுங்கிறது தேவனுடைய திட்டமா இருந்துச்சு பாருங்க. நீங்க வேதத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா இந்த எல்கானா கோராகின் புத்திரர் அந்த லிஸ்ட்ல பார்த்தா ஒரு 16வது தலைமுறையா வருவார் எல்கானா. இந்த கோராகின் புத்திரர் கர்த்தருக்கு விரோதமாய் மோசேக்கு விரோதமாய் பேசின போது கர்த்தர் என்ன செஞ்சாருன்னா கோராகின் புத்திரரை குழியை திறந்து உள்ள என்ன செஞ்சுட்டாரு? எல்லாருக்கும் நடந்தது போல நடக்கல. திடீர்னு அப்படியே பூமி பிளந்துச்சு. அது உள்ளுக்குள்ள போய் எல்லாரும் இந்த கோராகின் கூட்டத்தால என்ன செஞ்சுட்டாங்க? அழிஞ்சிட்டாங்க. அவங்க சபிக்கப்பட்ட வம்சமா இருந்ததுனால அதோட கூட அந்த அண்ணாளுடைய வம்சத்துல அந்த கோராகின் வம்சத்துல யாருமே ஆசாரிய ஊழியம் செய்யல. நீங்க அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா பரதேசியாய் தங்கினன்னு வரும். ஏன்னா அந்த கோராகின் கூட்டத்தார் கர்த்தருடைய பிள்ளைக்கு விரோதமாய் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்த போது கர்த்தருடைய உக்கிர கோபம் பற்றி எரிந்த போது சகல ஜனங்களுக்கு நடப்பது போல நடக்காம பூமி பிளந்து உள்ள என்ன செஞ்சிருச்சு? போயிருச்சு. சில வேளையில நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் இல்லை, யாரை குறித்தும் பேசுவதற்கு நம்ம எச்சரிக்கையா இருக்கணும் பாருங்க. நம்முடைய வாயின் வார்த்தை எப்பயும் சுருக்கமா இருக்கணும். 2 பேர் சேர்ந்தோம்னா என்னையும் உங்களையும் குறித்து பேசணுமே ஒழிஞ்சு 3வது ஆளை குறித்து நம்ம பேசவே கூடாது. அதுல ரொம்ப நம்ம எச்சரிக்கையா இருக்கணும் பாருங்க. பலவேளை நம்முடைய ஆசீர்வாத தடை என்ன தெரியுமா? 3வது நபரை குறித்து பேசுவது. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம மத்தியில கடந்து வந்திருக்காரு. வாயின் வார்த்தைகள் காவல் வைக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்துல கேளுங்க பாருங்க. மற்றவர்கள்
இவர்களை குறித்து பேசுவதற்கு நமக்கு எந்த ஒரு தகுதியும் இல்லை பாருங்க. புரணி பேசுறதை போல ஒரு பொல்லாதப்பா வேற எதுவுமே கிடையாது பாருங்க. அதுவும் நம்ம ஏதாவது ஒரு நல்லது கெட்டது விசேஷம்னா அக்கா தங்கச்சி எல்லாம் சேர்ந்துட்டு நல்ல ஒரு பாயில படுத்துக்கிட்டு ஆகாத போகாத கதையா என்ன செஞ்சுட்டு இருப்போம், பேசிட்டு இருப்போம் பாருங்க. அதெல்லாம் ஒரு நாள். இப்ப எல்லாம் நாங்கெல்லாம் சேர்ந்தா இன்னைக்கு வர்றோம், இன்னைக்கு ராத்திரி இந்த ஜெபம், இன்னைக்கு ராத்திரி அந்த ஜெபம், அப்படிதான் பாருங்க. நம்ம வாயின் வார்த்தைகளை குறித்து கவனமா இருக்கணும். மோசையை குறித்து அவங்க தேவையில்லாம பேசுறது போல கர்த்தருடைய உக்கிரம் பற்றி இருந்ததுனால புளிய தள்ளி உள்ள என்ன செஞ்சுட்டாரு, தள்ளிட்டாரு. அதோடு கூட மாத்திரமல்ல, ஆசாரிய சுதந்திரம் நீ உங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அது எப்படி தெரியும் பாத்தீங்கன்னா, நீங்க பின்னாடி இந்த செப்பலேத்தின் குமாரத்திகள் எங்களுக்கு பங்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது சொல்லுவாங்க, எங்க தகப்பன் கோராகின் கூட்டத்தார் அல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப கோராகின் கூட்டத்தாருக்கு ஆண்டவர் என்ன கொடுக்கல, ஆசாரிய சுதந்திரம் கொடுக்கல பாருங்க. 16 தலைமுறை, கிட்டத்தட்ட 600 வருஷம் கடந்து போயிடுச்சு. இப்ப எல்கானா குடும்பம் 16வது குடும்பம். எல்கானாவின் மனைவி அன்னாள் பாருங்க. ஆனா இந்த ஆசாரிய சாபத்தை முறிக்கணும், அன்னால கொண்டு முறிக்கணும்னு ஆண்டவர் விரும்பினாரு. இன்னைக்கும் கூட நீங்க ஒரு ஜெபிக்கிற தாயா இருந்தா உங்களை கொண்டு உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், உங்களை கொண்டு உங்க பட்டணம் ஆசீர்வதிக்கப்படும், உங்களை கொண்டு உங்க ஊர் ஆசீர்வதிக்கப்படும் பாருங்க. 16 தலைமுறையாய் கடந்து வந்த சாபம் ஜெபிக்கிற ஒரு அன்னாளால மாற்றப்பட்டுச்சு. ஒருவேளை நீங்க ஜெபிக்கிற ஒரு பாத்திரமா இருந்தா, கர்த்தருக்கு பிரியமான ஒரு பாத்திரமா இருந்தா, அவருக்கு உகந்த பாத்திரமா இருந்தா உங்களை குடும்பத்துக்கு ஆசீர்வாதமா மாற்றுவாரு. ஒருவேளை நம்முடைய குடும்பத்துக்கு, ஒருவேளை தாய் குடும்பத்துக்கு, தகப்பன் குடும்பத்துக்கு, நம்ம கொண்டு போன மாமனார் குடும்பத்துக்கு, நம்ம இருக்கிற பட்டணத்துக்கு நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன் பாருங்க. அன்னால ஒரு ஜெபிக்கிற தாயா இருந்தா பாருங்க. அதனால அந்த தலைமுறை சாபத்தை அந்த அன்னால கொண்டு முறிக்கணும்னு நினைச்சாரு. இன்னைக்கு ஒருவேளை தலைமுறை சாபத்தோடு நீங்க கடந்து வந்திருக்கலாம். என்னால நல்லா சொல்ல முடியும், தலைமுறை சாபத்தை உடைக்கதான் ஆண்டனை நம்ம மத்தியில் என்ன செஞ்சிருக்காரு, வந்திருக்காரு பாருங்க. அன்னாள் அழுகிறா, பிள்ளையில அழுதுட்டே இருக்கா. அவமானம் அவமானம் அவளால தாங்கவே முடியல பாருங்க. ஒரு நாளை போய் பலன் இல்லாமல் போக மட்டும் அழுதா பாருங்க. அழுது கொண்டே இருந்தா. ஆலயத்தில் போய் ஏலி கேட்டாரு, நீ என்ன குடிச்சு வெறிச்சிருக்கியான்னு கேட்டாரு. ஆனா தன்னுடைய இருதயத்திற்கு எல்லாத்தையும் ஆண்டெடுத்துல ஊற்றி அழுதுட்டு அதோட போயிட்டா பாருங்க. அவளுடைய வயிற்றுல சாமுவேல் வந்தா பாருங்க. நீங்க நாடகம் புத்தகத்துல பாருங்களேன், அந்த சாமுவேல் அந்த அந்த சந்ததி தான் பாடகரா வந்தாங்கன்னு வேதத்துல இருக்கும் பாருங்க. ஒரு தலைமுறை சாபத்தை மாட்டினாரு. அந்த நாட்கள்ல சாமுவேல் ஆசாரி ஊழியம் பார்க்க முடியாது. அவன் கோராகின் கூட்டத்தை சார்ந்தவன். அவன் எருசலேம் தேவாலயத்துக்குள்ள வர முடியாது. அவன் ஆசாரிய ஊழியத்தை அவன் நிறைவேற்ற முடியாது பாருங்க. ஆனா ஏலி காலத்துல அன்னாள் கொண்டு அவனை எங்க விட்டா, ஆலயத்துல விட்டா பாருங்க. ஒரு நாள் ராத்திரி படுக்கும்போது ஆண்டவர் கூப்பிட்டு இருந்தாரு. ஆலயத்துல 3 பகுதி இருக்கும். இப்படி ஒரு பகுதி, அப்படி ஒரு பகுதி, அப்படி ஒரு பகுதி இருக்கும் பாருங்க. மகா பிரதான ஸ்தலத்துக்குள்ள பிரதான ஆசிரியர் ஒரே ஒரு முறை வர முடியும். பிரதான ஆசிரியர் நடுகால எப்பயும் இருக்கலாம். மற்றவங்களாம் எங்க இருக்கணும், வெளியே இருக்கணும். இப்போ ஒரு நாள் ராத்திரி படுத்திருக்கிறாங்க. மகா பிரதான ஸ்தலம் சும்மா இருக்கு. இந்த ஸ்தலத்துல ஏலி படுத்திருக்காரு. வெளியே யார் படுத்திருக்கா, சாமுவேல். ஒரு நாள் ஆண்டவர் கூப்பிடுறாரு, கர்த்தாவே அவன் சாமுவேலே சாமுவேல் கூப்பிடும்போது ஏலி கூப்பிடுறாக்குன்னு மடமடன்னு எங்க வந்துட்டான், உள்ள வந்துட்டான். அவன் உள்ளே வரக்கூடாது, ஆனா அவன் எங்க வந்துட்டான், உள்ள வந்துட்டான் பாருங்க. அவன் உள்ள வந்தா இல்லைங்கிறாரு, திருப்பி போய் படுக்க சொல்றான். உள்ள கூப்பிட்டா இல்லைங்கிறாரு, திருப்பி போய் படுக்க சொல்றான் பாருங்க. 3வது முறை கூப்பிடும்போது அந்த வரலாற்றை நான் படிச்சேன் பாருங்க. சாமுவேல் அந்த பக்கம் போறதுக்கு முன்னாடி எங்க வந்துட்டானா, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வந்துட்டானா பாருங்க. அவனை கொண்டு அந்த சாபம், அந்த குடும்ப சாபம் முறிக்கப்பட்டுருச்சு. அதுக்கு பிறகு அவங்க ஆசாரி ஊழியம் செய்யறாங்க. அப்ப ஏன் அன்னாள் கற்பத்தை ஆண்டவர் அடைச்சு வச்சிருந்தாருன்னா, ஒரு தலைமுறை சாபம் உடைக்கப்படணும்னா சிலர் விலைக்கரையும் செலுத்தணும். சிலர் விலைக்கரையும் செலுத்தாம தலைமுறை சாபம் என்ன செய்யாது, உடையாது. 16 வருஷமா அந்த குடும்பம் கடந்த சாபத்துக்கு அன்னாள் தானே கிடைச்சான்னு கேட்க கூடாது. ஆண்டவர் அர்ப்பணிக்கப்பட்ட பாத்திரத்தை தேடிதான் இங்க வர்றாரு பாருங்க. சில குடும்பங்களின் ஆசீர்வாதத்துக்காக சிலர் தங்களை அர்ப்பணித்து தான் ஆகணும். ஒரு யோசேப்பின் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக இல்ல, முழு இஸ்ரவேல் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக யோசேப்பு விற்கப்பட்டான். அவன் அவமானப்படுத்தப்பட்டான். அவன் காரணம் இல்லாமல் குற்றம் சாட்டப்பட்டான். அவனுடைய அர்ப்பணிப்பு அவனுடைய குடும்பத்தை ஆசீர்வதித்தது. இன்னைக்கு ஒருவேளை நம்முடைய அர்ப்பணிப்பு இன்னைக்கு ஆண்டுடைய சமூகத்துல பலன் இல்லாமல் போக மட்டும் அழுது கூப்பாடுபட்டு உபவாசித்து ஜெபித்து நம்ம கர்த்தருக்காக நிற்கிற இந்த ஆசீர்வாதம் நம்முடைய தலைமுறை சாபத்தை என்ன செய்யும், ஒட்டக்கணும் பாருங்க. ஒருவேளை இந்த சாபத்தை குறித்து என்னால சொல்ல முடியும். ஆவிக்குரிய உலகம் ஒரு மகா பெரிய உலகம் பாருங்க. ஆண்டவர் அண்டையில போக 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 ஆண்டவர் அநேக காரியத்தை நம்ம கற்றுக் கொடுப்பார் பாருங்க. ஆண்டவர் சொன்னாரு மோசேட்ட, என் அண்டையில் வா, என் அண்டையில வா அப்படின்னாரு பாருங்க. மோசே முகமுகமா பேசின ஒரு பாத்திரம் தான், ஆனா அண்டையில கூப்பிட்டாரு பாருங்க. அவர் அண்டையில வர 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 குடும்பங்கள் ரகசியத்தை கற்றுக் கொடுப்பார் பாருங்க. ஒரு தலைமுறை சாபத்தை உடைக்க ஆண்டவர் அன்னாளை தெரிந்து கொண்டதுனால அன்னாள் அப்படிப்பட்ட பாத வழியா கடந்து போனா பாருங்க. அவளை கொண்டு கர்த்தர் அந்த சாபத்தை முடித்தார். சாமுவேல் பிரதான ஆசாரியனாய் கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்ற உதவி செய்தார். தான் முதல் பெயர் சபை வர ஒரு பெரிய தீர்க்கதரிசியா மாறினா பாருங்க. ஆண்டவர் கோணலாக்குனது உண்மைதான்.
எதுக்கு தெரியுமா? அந்த சாபத்தை உடைக்க. இன்னைக்கும் கூட சில காரியம் கோணலாகி ஏன் என்ற ஏக்கத்தோடு கூட நீங்க இன்னைக்கு இந்த நாள் இந்த இடத்துல கடந்து வந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு உங்களை நீங்க அர்ப்பணிங்க. அர்ப்பணிக்கப்பட்ட பாத்திரத்தை தேடி ஆண்டவர் இந்த இடத்துல வந்திருக்கிறாரு. ஒரு பட்டணம் சாபத்தால அழியுதுன்னா அதுக்காக நம்ம விளக்கறேன்னு செலுத்தணும் பாருங்க. நம்முடைய அருகில் இருக்கிற அந்த பாலை பற்றி பயங்கரமான சாபத்தின் பட்டணம். இந்த இடத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் அங்கதான் போனோம் பாருங்க. ஒரு ஊழியர் ஜெபித்து சொன்னார், இது பயங்கரமான சாபத்தின் பட்டணம், இந்த பட்டணத்துல நீங்க எதுவுமே வாங்க வேண்டாம்னு சொன்னாங்க பாருங்க. அந்த பட்டணத்தின் சாபத்தை யார் முறிப்பா? ஆண்டவர் தேடி வர்றாரு பாருங்க. அர்ப்பணிக்கப்பட்ட பாத்திரத்தை தேடி ஆண்டவர் இங்க வந்திருக்காரு. அன்னைக்கு யாக்கோபின் குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதற்காக யோசேப்பு விற்கப்பட்டான், அவன் நிந்திக்கப்பட்டான், அவமானப்படுத்தப்பட்டான், அவன் எவ்வளவோ பாடுகள் வழியா அவன் கடந்து போனான் பாருங்க. அவன் மூலமா அவன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டுச்சு. இன்னைக்கு உங்களை நீங்க அர்ப்பணிச்சீங்கன்னா வரலாறு உங்களை பேசும் பாருங்க. வரலாறு உங்களை பேசும். இந்த குடும்பத்துல வந்தனால இந்த குடும்பம் என்ன செய்யப்பட்டுச்சு? அர்ப்பணிக்கப்பட்டவங்களை தேடி ஆண்டவர் வந்திருக்காரு. எதுக்கு தெரியுமா கோணலாக்குனாரு? நம்மளை கொண்டு அந்த சாபத்தை முறிக்கணுங்கிறதுக்காக. ஒருவேளை கோணலாக்கின அனுபவத்தோட இன்னைக்கு நீங்க வந்திருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. நம்முடைய நீதியை வெளிச்சத்தை போல, நம்முடைய நியாயத்தை பட்டப்பகலை போல விளங்க பண்ணுவார். அன்னைக்கு ஒரு நாள்ல ஒரு ஐடாஸ் கார்டர் அங்கிருந்து இந்த தேசத்துக்கு வரலைன்னா இன்னைக்கு முழு உலகம் போட்ட ஒரு சிஎம்சி ஹாஸ்பிட்டல் இல்லை பாருங்க. யாரோ ஒருத்தர் குழந்தை வெளியால துடித்த போது அவங்களுடைய உள்ளம் அப்படியே ஏங்குச்சு பாருங்க. நான் வேலூருக்கு போகும்போதெல்லாம் அந்த ஐடாஸ் கார்டர் கல்லறைக்கு போகணும்னு நான் நினைப்பேன். ஏன்னா அந்த மண்ணு எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமா மாறி இருக்கு பாருங்க. இன்னைக்கு அந்த ஒரு ஐடாஸ் கார்டர் அர்ப்பணித்ததுனால இன்னைக்கு உலகத்துல புகழ்பெற்ற ஒரு ஆஸ்பத்திரியா இருக்கு. ஒரு பெர்கின்ஸ் இங்க வந்ததுனால இந்த பட்டணம் இன்னைக்கு ஆசீர்வாதமா இருக்கு. ஆனா அந்த பெர்கின்ஸ்புரத்துல இருக்க எத்தனை பேர் கர்த்தருக்காக என்ன செய்யறோம்? இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்கிறாரு பாருங்க. அவர் கோணலாக்குனதை நேராக்குற தேவன், நம்மளை கொண்டு சாபங்களை முறியடிக்கிற தேவன். இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல ஒருவேளை நம்ம குடும்பத்துல நம்ம 4 பேர் இருக்கலாம், 3 பேர் ஆண்டவரை தேடாம இருக்கலாம், ஆண்டவருடைய அன்புக்குள்ள கடந்து வராம இருக்கலாம், அவங்க ஐஸ்வர்யவனா இருக்கலாம், அவங்க நினைக்கிற எல்லா காரியமும் நடக்கலாம். ஆனா நம்ம ஒருவேளை கடினமான பாதை வழியா கடந்து போகலாம். ஆனா நம்மை கொண்டு வைத்த தேவ திட்டம் பெரிது. அற்பகால சந்தோஷம், இமைக்கான ஆசீர்வாதம், இந்த உலகத்தின் ஆசீர்வாதத்துக்காக நம்ம இவ்வளவு பிரயாசப்படுவான். நித்தியமா அவரோடு கூட இருக்கணுமே. சிங்கார மாளிகையில சீயோன் மலன் மானுடன் நம்ம ஜீவ கீதம் பாடணுமே. அப்படி பாடணுமா நம்மளை அர்ப்பணிக்கணும் பாருங்க. ஒருவேளை உங்களை குடும்பத்துக்கு அர்ப்பணிக்க தெரிந்து கொண்டாரானா உங்க குடும்பத்துக்கு அர்ப்பணிக்க உங்களை ஒப்பு கொடுங்க. உங்க பட்டணத்துக்கு உங்களை தெரிந்து கொள்வானா உங்களை அர்ப்பணிங்க. ஒருவேளை உங்க திருச்சபைக்கு தெரிந்து கொள்வானா உங்களை அர்ப்பணிங்க. ஆனா அர்ப்பணிக்கப்பட்ட ஒருவரை கூட விடமாட்டார் பாருங்க. சிலரத்தா எல்லாரையும் ஆண்டவர் தெரிந்து கொள்றதில்ல. நம்மளை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறார். நம்ம கோரேசின் அபிஷேகத்தை நம்ம மேல வச்சிருக்கிறாரு. வெண்கல கதவுகளை உடைக்கணும். கோரேசின் வேலை என்ன தெரியுமா? பாபிலோன்ல அம்பிட்டு அள்ளிட்டு வந்த எல்லாவற்றையும் கொடுத்து அந்த ஆலயத்தை கட்ட வைக்கணும். இன்னைக்கு அநேக குடும்பங்கள் இடிஞ்சு கிடக்கு. அநேக குடும்பங்கள சந்தோஷம் இல்லை, அநேக குடும்பங்கள சமாதானம் இல்லை, அநேக குடும்பங்கள வியாதி, அநேக குடும்பங்கள பலவீனம், கண்ணீர், மரண பள்ளத்தாக்கு, தரித்திரம், அவமான நிந்த பாருங்க. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்கிறாரு. ஒரு அலங்கத்தை கட்டுவதற்கு ஆட்கள் தேவை, அலங்கத்தை கட்டுவதற்கு ஆட்கள் தேவை, அர்ப்பணிப்பதற்கு ஆட்கள் தேவை. ஒரு நமக்காக வாழ்ந்த நாட்கள் போதும், நமக்காக வாழ்ந்த நாட்கள் போதும். ஆண்டவரே ஒருவேளை ஒரு கோணல் நிமித்தம் நொறுங்கின நல்லத்தோடு இந்த இடத்துல வந்திருக்கலாம். ஆண்டவர் இந்த ஒரு விஷயம் எனக்கு இறங்குங்கன்னு கேளுங்க. ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன்னு கேளுங்க. ஒருவேளை உங்களை குடும்பத்துக்கு தெரிந்து கொண்டா குடும்பத்துக்கு அர்ப்பணிங்க. உங்களை எதுக்கு அர்ப்பணிக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரோ அதுக்கு அர்ப்பணிங்க. அர்ப்பணிப்பு தான் ஒரு ஆசீர்வாதத்தின் நிறைவு பாருங்க. எதையாவது ஒன்றை, ஒருவேளை நீங்க எப்படிப்பட்ட பாத்திரமா வேணாலும் இருக்கலாம், பலவீனமா இருக்கலாம், ஒருவேளை ஒன்றுக்கு உதவாத பாத்திரமா இருக்கலாம். ஆனா உங்களை கொண்டு ஹெலன் கில்லர் ஒண்ணுமே இல்லாம படுத்த படுக்கையில அநேகருக்கு ஆசீர்வாதமா மாறினாங்க பாருங்க. இந்த கூடாரத்துக்கு வந்திருக்க நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. அவர் கோணலை செவையாக்குறவர், அவர் கோணலை செவையாக்குறவர், அவர் கோணலை செவையாக்குறவர். நம்ம எல்லாரும் எழுந்திருப்போம். ஆனா நம்ம மத்தியில கடந்து வருவார் பாருங்க. ஒருவேளை நீங்களா கோணலாக்க பகுதி இருந்தா ஆண்டுடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. ஒருவேளை பிசாசு கோணலாக்க பகுதி இருந்தா ஆண்டுடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. ஒருவேளை ஆண்டவர் பிசாசு பிடிந்து நம்ம விடுவிக்க போதுமானவர். கர்த்தரே கோணலாக்கின பகுதி இருந்தா நம்மளை அர்ப்பணிக்கணும்னு ஆண்டவர் விரும்புறாரு. ஆண்டவரிடத்துல கேளுங்க. இது ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தை பெறுகிற ஒரு வேலை, இது நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை பெறுகிற வேலை. கோணலானவர்களை செவையாக்குற தேவன் நம்மளை கட்டி வச்சிருக்க சர்ப்பத்தின் வல்லமைகளை, சத்துருவின் கிரியைகளை அழிக்கிற ஒரு நாள் தான் இந்த நாள். இது ஒரு விடுதலை நாள். இந்த நாள் ஒரு அற்புதத்தின் நாள். ஆண்டவரே இந்த நாள் ஒரு அடையாளத்தின் நாள். ஒரு நம்முடைய வாழ்க்கையில கோணலை செவையாக்குற ஒரு நாள், கோரேசாய் நம்மளை மாற்றுகிற ஒரு நாள். வெண்கல கதவுகள் உடைவதாக, இரும்பு தாழ்பால்கள் முறியடிக்கப்படுவதாக, நம்மளை பெயர் சொல்லி அரைப்பாராக, நம்முடைய கரத்தை பிடிப்பாராக. இந்த நாளை அற்புதத்தின் நாளாய் மாற்றுவாராக, இந்த நாளை அதிசயத்தின் நாளாய் மாற்றுவாராக. நான் உன்னோடு இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரம் என்று சொன்ன தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 18 வருடமாய் நிமிர முடியாத ஒரு கூனி ஆலயத்துக்கு வந்திருந்தாள். 18 வருடம் அவளை நிமிரக்கூடாதபடி பாரமான ஒன்று அவளை அமைக்க வைத்திருந்தது. ஆனால் கர்த்தர் அவளை தொட்டார். தொட்ட பொழுது அவள்
அவள் நிமிர்ந்து நடந்தாள்.